யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. He'll say it. Gentleman first. நான் பெல் அமுக்குறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபிலிம் கம்பெனி சவுத்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. பெல் பட்டன் அமுக்குங்க. Thank you so much. Hello and welcome to Film Company in South. This is the Directors Roundtable and we are at Garrison's, the newest resto bar in town. யாரோட ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, பட் எல்லாரும் டைரக்டர்ஸாக இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் திஸ். இப்போ வந்து ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த டியூன் நல்லா இருக்குது அதனால நான் அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு இமேஜ் நல்லா இருக்குன்னா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஒரு படம் நல்லா டைரக்ட் ஆயிருக்குன்னு எப்படி, how will you decide? Anybody? It's more of a management quality, sir. It's an art of getting things done through others. I think எல்லா டிபார்ட்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது I think we can say it's well directed. தெரியல சார், ஆனஸ்டாக தெரியல. இல்லை நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு ஓ இந்த படத்தை நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, எனக்கு நிறைய டைலாக்ஸோட விஷுவலி நிறைய கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வெல் டைரக்ட். அதுதான் சார். இப்போ வந்து ஒரு கதை சொல்லிடுறது ஈஸி சார். ஒரு கதையாக போயிட்டு நாங்கள் போயிட்டு ஒருத்தவங்களை போய் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அதை சொல்லிடலாம். அதை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுடைய அந்த ரைட்டிங்கோட விஷயத்தை வந்து எப்படி நம்ம வந்து விஷுவலாக மக்களுக்கு சொல்கிறோம், அது தெளிவாக சொல்கிறோமா, அது கரெக்டாக சொல்கிறோமா, அது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறோமா அப்படின்னு அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அது வந்து நல்ல டைரெக்ஷன்னு ஐ திங்க் சார். இப்போ வந்து மைக்கேல் பேயோட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது கதையாக சொல்லும் போது எப்படி பண்ண அவர் எப்போவுமே லார்ஜர் தென் லைஃப், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸு அந்த மாதிரி ஒரு படங்களை எடுக்கிறாரு. ஸோ அவரும் நல்ல டைரக்டர் தான். ஒரு 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 மார்ட்டின் ஸ்கார்சேசி மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க வந்து வேறு டைப் ஆஃப் அவங்களுக்கு மோர் ஆஃப் கான்வர்சேஷனல் ஃபிலிமாக இருக்கும். இப்போ நெல்சன் சொன்ன மாதிரி வந்து இப்போ விஷுவலாக அமேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, விஷுவலாகவே அழகாக கதை சொல்கிறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஐ திங்க் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கதையை நம்ம சொல்கிறத வந்து விஷுவலாக படம் பார்த்து அதுக்கு மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து அது வந்து ஒரு டேரக்டராக கால் எடுக்கணும். எனக்கு இப்படி வேணும், இந்த ஷார்ட் இப்படி இருக்கணும், இந்த ஷார்ட் இப்படி தான், இந்த ஆர்டிஸ்ட் இப்படி வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது டைரக்டர் தான் சொல்லுவாங்க இல்லையா. இவங்க தான் வந்து தேவல் இப்போ கதை எழுதும் போதே எங்களுக்கு வந்து இந்த சீன் எப்படி ஆரம்பிக்கணும்னு ஒரு மைண்டில் இருக்கும் சார். இப்போ லொக்கேஷன் போயிட்டோன்னே அது திடீர்னு மாறிடும். ஐயோ கேவலமாக இருக்கே, இப்போ நம்ம இது வேறு மாதிரி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மொமெண்ட்ரியாக ஒரு விஷயம் எடுத்து அதெல்லாம் வந்து டைரக்டர் தான் ஹேவ் டு மேக் த கால். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா அது நல்ல டைரக்ஷன். ஐ திங்க் அந்த 24 கிராஃப்ட்ஸ் தெரியக்கூடாது, உங்கள் கண்ணில் தெரியக்கூடாது. தட்ஸ் இட். That's a brilliantly directed film. You're just sucked into it, sucked into the emotion of it. And for that, only the directors, I think, responsible. Think illa kandipaave. Unmaileye. No. For example, ungaloda Surare Potru, the scene where Surya asks his wife for money, I thought writing it was nice, but the way that thing came across, that direction, that seemed to me like a good direction. Would you like agree that's the kind of thing that you would do for a director? கண்டிப்பா அது ரைட்டிங்ல ஒரு லெவலுக்கு தான் இருந்தது. அது வந்து எங்கே பாஸ் பண்ணோம், எங்கே வந்து சூர்யா வந்து ஹெசிடேட் பண்ணோம், வாட் ஷுட் ஹி டூ வைல் ஹி இஸ் ஹெசிடேட்டிங், இட்ஸ் தி ஆக்டர்ஸ், இட்ஸ் மீ, இட்ஸ் so many other things. and music யூஸ் பண்ணல, கரெக்டா எங்கே மியூசிக் யூஸ் பண்ணோம். So there I could see you actually behind the scenes. So yeah. என்ன சார் இல்லை டேரக்டர்ஸ் பற்றி எதை பேசிட்டு இருந்தீங்க? நீங்கள் டேரக்டர் இல்லையா? இல்லை சார், அதான் இட்ஸ் பேசிக்லி டெசிஷன் மேக்கிங். இது ஓகே, இது நாட் ஓகேன்றத அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபார் எனி கிவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கரெக்டான கால்ஸை எடுக்கிறது இஸ் த டைரக்டர்ஸ் ஜாப். ஸோ அது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செலெக்ஷன் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட், அது என்ன மூடு, யார் நடிச்சா கரெக்டாக இருக்கும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது அந்த டெசிஷன் மேக்கிங் தான் லைஃப்லேயே. இப்போ நம்ம போய் உட்காந்து ஒரு ஹோட்டலில் இட்லி வேணுமோ தோசை வேணுமானா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் உட்காந்து திஸ் டேக் இஸ் ஓகே இல்லை ஒன் மோர், அந்த மாதிரி அந்த டெசிஷன் மேக்கிங்கை பர்ஃபெக்ட் பண்ணுறே யார் அந்த செலெக்ஷன் ஆஃப் விஷயங்கள், ஆர் வி செலக்டிங் த ரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் எவ்ரி திங் டுகெதர் அப்படின்ற தட் ப்ராசஸ் இஸ் ஆக்சுவலி அது ரொம்ப என்ஜாயபிள் ப்ராசஸாகவும் இருக்கு. அதை கரெக்டான ஆளுங்களை நம்ம கூட சேர்த்துச்சு அண்ட் ஹேண்ட்லிங் த டீம், அந்த டீமோட மோரால் அண்ட் ஓவரால் என்ஜாயிங் த ப்ராசஸ்
and coming out with something that is enjoyable even for the audience. Like நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று தயார் பண்ணி வெளியில் கொடுக்கும்போது அவங்களுக்கும் அதே நம்ம என்ன மோட்டிவோடு எடுக்கிறோமோ அதே மோட்டிவ் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா and the reason I started this question is because இப்போ தமிழ் சினிமாவில் அஃப்கோர்ஸ் ஓவர் த டைம்ஸ் நிறையவே நல்ல டைரக்டர்ஸ் ஸ்ரீதர் இருந்திருக்காரு, அந்த பாலச்சந்தர் இருந்திருக்காரு, அந்த லேட் 70s ப்ளூமில் வந்து பாலுமகேந்திரா தட் ஹோல் செட் கேம் அவுட், பாரதி ராஜா அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங். ஸோ இட்ஸ் நாட் லைக் டிரெக்டர்ஸ்னு இருந்ததுன்னு கிடையாது, பட் ஜென்ரலாக ஒரு தட் ஹஸ் ஓன்லி பீன் அபவுட் 20% ஆர் சம்திங் லைக் தட். ஒரு டயலாக் லெவலோட இல்லை ஒரு இதோட நிறுத்திடுறது இஸ் வாட் தமிழ் சினிமா ஹஸ் பீன் ஃபார் அ லாங் டைம். அந்த செட்டெல்லாம் இருக்குது. டெஃபினட்டாக தெர் ஹவ் பீன் குட் டிரெக்டர்ஸ், பட் மெஜாரிட்டி ஆஃப் டிரெக்டர்ஸ். பட் எனக்கு என்னமோ இப்போ வந்து நிறைய பேர் இன்னும் லைக் ஒரு அம்பிஷியஸாக டைரக்டோரியல் டேலண்ட்டோட வர மாதிரி, அதாவது அவங்க ஸ்பெஷலைஸ்டாக எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும், எனக்கு ஐ டோன்ட் கேர், எனக்கு இவ்வளோ ஷார்ட் ஆனாலும் பரவாயில்ல. பட் இப்போ வந்து வி சீம் டு பி சீயிங் மோர் லைக் டிரெக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஸோ வெல் ஷாட் டயலாக்னு சொல்கிறாரு, அது காமெடின்னு சொல்கிறோம், பட் தே ஸோ வெல் ஷாட், ரைட், well crafted, the music is superb, the camera is superb, so there is a director at play, no? Right. It's not just about writing, and right. I think Nelson's writing is very sharp. There are more, right? Now there are many more. Look at Arun's films. Right. I mean, I have not seen any of his. So. No, the Rocky trailer pakla ni. Yeah, that Rocky trailer we saw, yeah. Isn't it? So what would you say, Arun? என்னன்னா like the first question நான் சொல்லிடணும். I thought I'd add on to like what she said, அந்த இது எல்லா கிராஃப்ட் எந்த கிராஃப்ட்டும் தெரியக்கூடாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இட்ஸ் ஆல் ஃபார் த கோர் ஐடியா. அந்த கோர் ஐடியா கன்வே பண்றதுதான் எல்லா கிராஃப்டோட இது. அந்த கோர் ஐடியாவை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாமே இது ஒன்னா வந்ததுன்னா ஐ திங்க் இட் இஸ் அ குட் டிரெக்ஷன். பட் என்னன்னா லைக் எவ்ரி டிரெக்டர் தே ஹேவ் தியர் ஓன் ஃபிலிம் லாங்குவேஜ், டிஸ்டிங்டா ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வியூவர்ஸ், அந்த ஆடியன்ஸோட இதுதான். எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிக்க போறது இல்லை எல்லாரோட. இங்க ஜென்ரலா நல்லா குட் டிரெக்ஷன்றது வந்து ஓவராலா இங்க நம்ம பாக்குறது வந்து என்கேஜிங்கா இருந்ததுன்னா தே கன்சிடர் இட் அ குட் டிரெக்ஷன். ஸோ அந்த எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் கொஞ்சம் இப்படிதான் இருக்கிறது மாதிரி தான் இருக்கு. அண்ட் தென் லைக் ஷி செட், ஐ மீன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ டிஸ்டிங்டா நிறைய வாய்ஸஸ் வருது. டிஸ்டிங்டா வர கொஞ்சம் யங் டிரெக்டர்ஸ் இப்போ வர தே ஹேவ் தியர் ஓன் விஷன், தே ஹேவ் விஷன் அண்ட் ஒரு டிஸ்டிங்டா. ஆமா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் காட் டு டூ வித் த ஜென்ரேஷன். இது அந்த இதுக்காக ஓவராலா நம்ம இப்போ வர அந்த புது அவென்யூஸ், ஆல் திஸ் ஓடிடிஸ் அண்ட் வி ஓப்பன் டு மூவ் இது இல்லை மூவிஸ், மூவ் ஜான்ரஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரியும் பண்ணலாம். வி டோன்ட் ஸ்டார்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் we need content driven films which have their own distinct voices அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து stars are also doing those things. அந்த அது ஒரு மாதிரி content driven films கூடயும் பண்றாங்க. நீங்க சொன்னதுக்கு அந்த டிஸ்டிங்கான வாய்ஸஸ் இப்போ வர யங் டிரெக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும். எனக்கு இவரோட படம் ஐ லைக் த வே இட் ட்ரீட்ஸ் டார்க் ஹியூமர். அவர் அது எனக்கு தெரிஞ்ச வேற யாருக்கும் இல்லை. எனக்கு விக்கியோட இதுல வந்து அந்த கோக்கியான ஒரு இது எப்பயும் இருந்துட்டே இருக்கும். ஒரு சீரியஸ்னஸும் ஒரு இதுவும் பேலன்ஸாவே இருந்திருக்கும். ஐ திங்க் இட்ஸ் ஆல் அவங்க ஒரு டிரெக்டரோட இண்டிவிஜுவல் டிஸ்டிங் வாய்ஸஸ். எனக்கு ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ரியலி டெல் யூ தட் ஆஃப் ஆல் த 4 பாவ கதைகள் எனக்கு உங்க கதை கொஞ்சம் when I saw it I was like really in one zone தெரியுமா. பிகாஸ் அது வந்து ஒரு ஆனர் கில்லிங்னு 4 சப்ஜெக்ட் எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு I wouldn't call it funny but there was a very ஒரு அதை வந்து சீரியஸாக எடுக்காமல் நான் வந்து இந்த மாதிரி எடுக்க போகிறேன்னு நீங்கள் எடுத்தீங்க. அந்த there was one very distinct vision in that thing. நீங்களும் அஃப்கோர்ஸ் அதான் நான் உங்கள் ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் கேட்டேன். நீங்கள் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், மதர் ஹேஸ் கேன்சர் அந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்துட்டு you make comedies out of them, you know. So it's like இது வந்து when such a thing happens, is there ever a fear that இதுதான் நம்மளோட சென்சிபிலிட்டி, ஆனால் யாராவது ஆடியன்ஸில் வந்து தப்பாக நினச்சிப்பாங்களா, இல்லை இது போய் தப்பாக சேருமா? Do you ever think about all that when writing, or you just say I am Vignesh Sivan, எனக்கு இப்படி தான் எழுத வரும், இது என்னோட சென்சிபிலிட்டி? அவர் சிரிக்கிறார், நான் ஏன் சிரிக்கிறேன், நான் நல்லா ஆன்சர் ஸோ அதான் ஆன்சரா அப்படின்னா இல்லை சார். அதான் நீங்க சொன்ன மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட்டாக எப்படி வித்தியாசமாக பண்ணுறதுன்றது தான். இதெல்லாம் எப்படி
ஆல்ரெடி ஒர்க் ஆயிருக்க சில ஃபிலிம்ஸ்ல இருந்து நம்ம அதுல இருந்து வர கான்ஃபிடன்ஸ் தான். இப்போ நீங்க சாரோட படம் எடுத்துக்கோங்க, சரோஜா எடுத்துக்கோங்க, ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒய்ஃப் போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒருத்தர் வந்து சார் யார் சார் இந்த ஃபிகர், இப்போ அந்த இடத்த வந்து இப்போ நான் தியாகராஜா தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது ஓ இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு ஜோக் அடிக்கலாமான்றத ஒருத்தர் ஓபன் பண்ணி விடுறாரு இல்லையா. அங்க இருந்து நம்ம என்ன பண்றோம் சார், அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து எப்படின்னா ரொம்ப டெரரான கதையெல்லாம் தான் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தோம் இவங்களாம் அந்த டைம்ல. அப்போ திடீர்னு தியேட்டர்ல வந்து என்னடா இப்படி பிளாஸ்ட் ஆகுது, ஒரு சென்னை 28 ஆகட்டும், சரோஜா ஆகட்டும், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது அங்கதான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது மைண்ட் செட். ஓகே இப்போ இந்த ஒரு பேட்டர்ன், ஒரு த்ரில்லருக்குள்ள இப்படி ஒரு ஜோக்ஸ் இதுனா அந்த கான்ஃபிடன்ஸ்ல நம்மளும் அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். அதை ஒரு ஃபிலிம்ல இப்போ நானும் ரவுடிதானும் வந்துட்டு ஒரு அப்பா செத்துருவாரு, அந்த கண்ணு ஓஞ்சு போச்சு, காலு தேஞ்சு போச்சு மாதிரி அப்பா செத்துட்டாரு, இந்த பொண்ணுக்கு காது கேட்காது, அந்த இது இருக்காது, இந்த இது இருக்காது, 1008 சிக்கல் தான். பட் அதுக்குள்ள வந்து ஓகே இதுக்குள்ள அவ எப்படி தங்கமேன்னு பாட்டு வைக்க முடியுமா, இது அப்படியே ஜாலியா அதை வச்சு எவ்வளவு தூரம் ட்ரீட் பண்ணி போகலாம். ஒரு வாட்டி அது நமக்கு ஒர்க் ஆகணும் போது சரி அதுலயே இன்னும் அப்ப இந்த ஒரு ஆனர் கில்லிங்கையும் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலான்றது தான் அதோட விஷயம். ஃப்ராங்க்லி ஆக்சுவலி அவங்க இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவங்களோட வாய்ஸே அப்படிதான் இருக்கு, அவங்க பேசுறதே அப்படிதான் பேசுறாங்க. இல்ல இப்போ நீங்க நெல்சனோட ஃபிலிம் வந்து நீங்க நெல்சன் படத்துல வந்து நீங்க பாக்குறது நெல்சன் தான். நெல்சன் தான் அந்த இது மாதிரி அந்த தசாவதாரம்ல அந்த மாதிரி நெல்சன் தான், டோனி நெல்சன் தான் எல்லாமே. அந்த அது டோட்டலாவே அவனோட நீங்க அப்ப கூட 1 hour கேட்டாலும் அதை பத்தி தான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லைஃப்லயும் வந்து வி டேக் லைஃப் ஆல்சோ லைக் தட். பெரிய சுச்சுவேஷன், டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணா கூட அதுக்குள்ள இருக்கிற ஹியூமரை ஃபீல் பண்ணிட்டு வி ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட். மேபி தட் இஸ் இப்போ வரைக்கும் அப்படி இருக்கு வாழ்க்கை. ஸோ அதனால படமும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். விக்கி சொன்ன மாதிரி அது சென்னை 28 சரோஜாலேயே வந்து அதுதான் ரொம்ப லைட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அது வந்து பயங்கர என்ஜாய் பண்ணாங்களா. அது வந்து அப்பமே வந்து அந்த படத்துலலாம் இருக்கும். சார் தான் சார், சார் தான் அதுக்கு அவர் தான் சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து இல்ல அதுல ரொம்ப ஹைலைட் ஒரு சீரியல் ஆக்டர் இருப்பான் சரோஜால, பாட்டில் தட்டிட்டே கேட்பாரு, இவனை எங்கேயோ பார்த்து அந்த பாட்டில் சொல்லிதான் தலையாண்டாது மைல்டா தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஹார்டாவே இருக்காது. அதுதான் டைரக்ஷன். நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் நீங்க அவர் அடிச்சிருப்பாரு, மெதுவா அடியா அப்படின்னு சார் சொல்லியிருப்பாரு. அதுதான் டைரக்டர். சி நான் முன்னாடிலேருந்தே படம் எழுதும் போதே வந்து எனக்கு நானும் ரொம்ப ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து என்ன ஜானர் நம்ம பண்ணாலும் வந்து ஹியூமராக அதை சொன்னோன்னா வந்து ஆடியன்ஸை எனக்கு வந்து எப்படியும் ஆடியன்ஸ் இல்லைன்னா ரிவ்யூவர்ஸ் எங்களை கலாய்ப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்களே கலாய்ச்சிக்கலாமே எங்களை அப்படிங்கிறது அங்கங்கே நான் சென்னை 28லேருந்தே ஆரம்பிச்சது தான். அது நான் சென்னை 28ல் வந்து நாங்கள் இன்டர்வியூலேயே வந்து எங்கள் மேலே யாருமே வந்து இந்த கதை எந்துன்னு சொல்லி கேஸ் போட முடியாது, ஏன்னா எங்கள் படத்தில் கதையே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போவே ஆரம்பித்தேன் நான். அப்படி ஆரம்பிச்சது சார், சென்னை 28லேருந்து ஆரம்பித்து அது இது வரைக்குமே அப்படி தான் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு சீரியஸான நோட்டில் இருக்கிற விஷயத்த கூட வந்து கொஞ்சம் ஹியூமர் கலந்து சொல்லணும் அப்படிங்கிறது. ப்ராபப்ளி நானும் நெல்சன் விக்னேஷ் மாதிரி தான் வந்து கொஞ்சம் ஜாலியான ஒரு ரொம்ப சீரியஸான ஃபில்ம் மேக்கருங்கிறது கிடையாது. ஐ மீன் we try to say our things in a very light hearted way. அதனால தான் அந்த படம் பார்த்துருக்கீங்கன்னா மாநாட்டில் வந்து there's a scene where அவங்க 3 பேர் உட்காந்து பேசுகிற சீன் வந்து அது எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப சீரியஸான நோட்டில் கூட நம்ம பண்ணியிருக்கலாம், ஏன்னா வில்லனிக்காக காட்டலாம், எல்லாருமே அப்படி காட்டலாம். பட் நான் வந்து அப்புறமா அது வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஒன்று ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து நான் யோசிச்சது வந்து சரி இது படத்தில் எங்கேயாவது ஒரு வெங்கட் பிரபுவோட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது யாசார் அந்த ஃபிகர் மாதிரி தான் ஆரம்பிக்கும். அது அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு நோட்ல ஆரம்பிச்சு அந்த சந்தேகத்தை வச்சு காமெடி பண்ணி அது அந்த இடம் வந்து தியேட்டர்ல பிளாஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கிரேசி மோகன் சார் ஸ்டைல்ல இருக்கலாம், அவர் ஏதோ பேச இவர் ஏதோ பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸ் சீன்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது சார். ஆனா என்ன கேள்விக்கு இது பதில் சொன்னான்னு தெரியல. நானே மறந்துட்டேன். சொன்னீங்க யார் வேணா என்ன அவர் டார்க் காமெடின்ற ஆரம்பிச்சது அப்படியே போகுது. ஆனா யார் வேணா என்ன வேணா பேசலாம். Nelson, I have something from Vetrimaran for you. He says that he's the beginning of a new generation of filmmakers. He's able to connect to the audiences in a very unique way, unlike other filmmakers around. What do you make of this comment? He's very... ஆமாம், எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஏன்னா நான் சார் அவங்க அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜோனில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு எனக்கு டவுட் இருந்திருக்கு நிறையா. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. பரவாயில்ல, தேங்க்யூ. இதை கேட்டு
எனக்கு ஒரு டெலிகிராம் அனுப்பிச்சு. தேங்க்யூ சார். எனக்கு பேசிக்லி இந்த கொஞ்சம் கிளீஷேஸ் கட் பண்ணி பண்ணணும். பட் சேம் டைம் இப்போ காமெடி படம்னா அது ரொம்ப வெறும் ஒரு காமெடி படம் தானே, எப்படி வேணால் எடுக்கலான்றதுக்கு அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்றது ஒன்று மைண்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து கிராஃப்டிங்காக அதில் ஓரளவுக்கு நம்மளால் எவ்வளோ பெட்டராக அதை பண்ண முடியுமோ அதை வந்து கொஞ்சம் அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கிற டிசிப்ளினோட பண்ணணும் அப்படின்றது பேசிக் ரைட்டிங்லேருந்தே இருக்கும். ஸோ அதனால் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இல்லை அப்படின்ட்டு. ஐ திங்க் யூ ஆர் சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் பிகாஸ் காமெடி பண்ணுறது ஈஸியே கிடையாது. ஒரு விளையாட்டுக்கு சொல்லியிருக்காரு சார், அதை நீங்கள் சீரியஸாக ப்ராசஸ் வந்து சீரியஸ் தான் சார். It's a killer, right? It's like writing comedy, especially executing comedies. It's like a தியேட்டர்ல சிரிச்சாதான் சார் அது காமெடி இல்லை, வேற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நாங்க காமெடி. வெரி சீரியஸ் ஃபில்ம் மேக்கர். பிகாஸ் எனக்கு வந்து மங்காத்தா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஒரு 2 பேஜுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் நான். I said, how do you do this? You take the biggest superstar, make him into an unapologetic villain. அவரும் பண்றாரு இவரும் பண்ண வைக்கிறாரு. செமையா இருந்துச்சு அதெல்லாம். That is path breaking. Right, and this is serious filming. you take சிவகார்த்திகேயன், அவர் எல்லாரும் சிரிக்க வைக்கிற ஒரு ஆக்டர். அவர் வந்து you are using him so seriously like throughout அவர் சிரிக்கவே மாட்டார் படம் ஃபுல்லா. ஆமா, I'm actually ஒரு பொண்ணு பார்க்குற சீன்ல மட்டும் கொஞ்சம் சிரிப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் படத்துல ஓப்பனிங்ல ஒரே ஒரு இல்ல அது ஐ திங்க் அந்த கடைசில அந்த சாங்ல சிரிச்சதால அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடுவாங்க. லைக் ஆர் மாநாடு கூட எடுத்துக்கங்களேன். அது வந்து ஒரு சிம்பு மாதிரி ஒரு ஆக்டர் வச்சுட்டு ஒரு pretty very very intense and focused thing, and all these films are being accepted by the audience. ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஏ சென்டரில் இது போகும், பி சென்டரில் இது போகும், சி சென்டரில் இது போகும், திஸ் தட் அண்ட் ஆல் தட். அதெல்லாம் என்னது, அது ஒரு அது ஒரு பெரிய டார்ச்சர் தான் சார். அது இல்லை அது டார்ச்சர்னா நீங்கள் வந்து அது இருக்காது. இல்லை அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் படம் ரிலீஸுக்கு முன்னாடி அது பயங்கரமாக சொல்லுவாங்க. இது வந்து யார் சொல்லுவாங்கன்னா படம் காசு போட்டவங்க தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தானே அந்த ஃபியர் இருக்கும். 100% வந்து மாநாடுக்கு சொல்லுவாங்க. இது எனக்கு படம் பார்த்துட்டு என்ன சார் இது பிஎன்சி கஷ்டம் தான் நினைக்கிறேன் சார். மாநாடு சொல்லுங்க சார். அவங்க எல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டோட இருக்காங்க சார். அவங்க இந்த ஸ்டைல் படம் எதை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து கிளியராக சொல்லிடுவாங்க, இது ஏல போடுவோம் பிபி, அந்த ஏ எங்கே பி எங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்ம அதெல்லாம் சார் நம்ம சீனா சி வரைக்கும் அதை பெனிட்ரேட் பண்ணணுன்றது மைண்டில் இருக்கும். பட் அதுக்குன்னு இவங்க சின்றது என்ன சொல்கிறாங்கன்றதே புரியல. I don't think there's any C anymore. கரெக்ட். அது இப்போ இல்லைன்னு எனக்கு தோணுது சார். இப்போ அந்த இதெல்லாம் அந்த லைன்லாம் அப்படியே இதாகிடுச்சு. And the exposure of that's what they say, no, like in the last 2 years la vandu there is some 60% penetration into the C centers, so called C centers, tier 2 tier 3 OTT penetration. So on the phone la vechikittu 40% and the phones increase in sales and whatever that is, that penetration has happened. Anga ukand YouTube la padam paathukite irukanga. Everybody, I know so many people in the village watching films like that. So அந்த exposure வரும்போது உங்களுக்கு மாநாடு easily palatable இல்லையா? Right. So I think the boundaries have really shattered with 2020. Corona has done that. உங்க previous question you were talking about இந்த இது பத்தி பேசுறீங்க. previous question க்கு answer இல்ல நீங்க எனக்கு அதுல மாட்டிட்டு இருக்கீங்க. அதுலயே மாட்டிட்டு அந்த இதை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? இப்போ கிரே ஷேட்ஸ் கேரக்டர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு அவரோட இது அந்த பிரேக் பண்ணது. இப்போ ரொம்ப பழம் மாதிரி ரொம்ப ஒயிட்டா ரொம்ப கிளீனான கேரக்டர்ஸ் யாரும் விரும்புறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஹியூமனா ரொம்ப நார்மலா எல்லாருக்கும் அந்த கிரே ஷேட்ஸ் இருக்குன்ற போது they identify the actors when they gray and இது ரொம்ப clean-ஆ இருந்தா பலோன்னு ஓட்டிடுறாங்க. No, seriously, like Surya had to use bad words, you know, and it's a problem. Surya doesn't feel comfortable using it. But by the time dubbing வரும்போது அவர் பாட்டுக்கு ஒரு 10 வார்த்தை போட்டுட்டு இருக்காரு. நான் சொல்றேன், யோ உங்க அப்பா என்ன பத்தி திட்டுவாரியா, நீ தான் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. But I'm saying I asked Surya, உனக்கு கோவம் வரும்போது நீ எப்படி பேசுவ அப்படின்னு. So he uses bad words. It's very normal. தனியா உங்ககிட்ட சொன்னது கேமரா முன்னாடி எல்லாரும் 10 வார்த்தை சொல்லிட்டீங்க. Very good. தெரியும். நான் பொறுப்பு இல்ல. ரொம்ப கிளீனான கேரக்டர்ஸ்னா யாரும் என்ஜாய் பண்றது இல்ல. அவன் என்ன பழம் மாதிரி இருக்கான்ற. இல்ல, I think it's real. Artificial. ஆமா, ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கும். யார் அப்படி இருக்காங்க? யா காலங்கத்தாலே. No, KB sir, Baraja sir has done so much. KB sir has done so many great characters. Great characters. அது வந்து if you look at Baraja sir and he had so many great characters. The second lockdown க்கு அப்புறம் first release ஆன படம் உங்க தலைவி. Like do you think now that maybe that was a little early to release that film? Yes, because they had a OTT pressure இருந்தது அவங்களுக்கு. Net I think OTT ல இருந்து இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணனும்
அப்படின்ற ப்ரெஷர் இருந்தது பிகாஸ் தட்ஸ் அ டெட்லைன் தே கிவன். ரைட். ஸோ அதனால் வந்து இட் இஸ் வி கன்சிடர் இஸ் அ ஓடிடி ஃபிலிம் பிகாஸ் நார்த் ரிலீஸ் ஆகலை பிகாஸ் ஹிந்தி வாஸ் நாட் ரிலீஸ்ட். எல்லாம் க்ளோஸாக இருந்தது. ஆமாம் க்ளோஸாக இருந்தது. 15 டேஸில் ஈவன் இன் லுக் அட் ஆல் த அதர் சென்டர்ஸ் லைக் டெல்லி, குஜராத், நோவேர் காட் ரிலீஸ்ட் பிகாஸ் இட் கமிங் இன் 15 டேஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு படம். ஸோ அதனால் வாஸ் நோபடி வாஸ் சப்போர்ட்டிங் த ஃபிலிம் ஃபார் தியேட்டர்ஸ், தியேட்டர் அசோசியேஷன் பீப்புள். அண்ட் வி ஆர் கன்சிடரிங் ஓகே ஓடிடி ஃபிலிம் இது அப்படி தான் மைண்ட் செட்டில் பிகாஸ் த ப்ரொடியூசர் ஏபிள் டு அச்சீவ் வாட் தே வாண்ட் இன் ஸோ த டைனமிக்ஸ் ஆஃப் மார்க்கெட் அண்ட் எவ்ரி திங். ஸோ எல்லாமே அது அச்சீவ் பண்ண முடிஞ்சதுனால அது வெரி ஓப்பன் டு இட். அண்ட் இன்ஃபேக்ட் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ தான் ஓப்பன் ஆகுது, யாருமே உள்ள வர கஷ்டம் பிகாஸ் ஒரு ஃபியர் இருக்கும், அந்த ப்ராக்டிஸே மறந்துட்டாங்க. ஒரு தியேட்டர் போய் படம் பார்க்கணுன்றது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக மறந்துட்டாங்க எல்லோரும். ஸோ எங்களுக்கு தெரியும் அது கண்டிப்பாக. பட் ஐ திங்க் தட்ஸ் வி நோ தட் பட் we still want to do it because there are a lot of restrictions we had. ஸோ இப்போ ஒரு ஆவரேஜ் ஓடிடி பர்சனை பார்க்குற பர்சனை வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னா எந்த மாதிரி படம் எடுக்கணும்? ஐ நோ இட்ஸ் a very vague question but I wonder if you have any answers. It has to be the tentpole films. It's tentpole films and marquee films. That's what is going to get you the crowds. And it's evident actually. ரொம்ப தெரியுது over the last few years. நீங்க வந்து you are making Surya Reporter in Hindi, right? Yeah. Would you say that's a drama, right? No, it's a tentpole film. Tentpole in what way? Huge star. அந்த மாதிரி. Okay. Huge star. You have action in the sense of like the flights and all that. It's a huge. யாரோ அன்னைக்கு மிர்ச்சி ரேடியோ மிர்ச்சி I was listening. One lady is saying like அந்த படம் வந்து தியேட்டர்ல வந்திருக்கணும்னு. I mean she's an ordinary person. I am not feeling it, but she is feeling it. இதெல்லாம் தியேட்டர்ல வரணும் இந்த மாதிரி படம். So it's an experience. It's one huge emotion. No, it's not a small emotion. It's not an intimate film. So appo I think the big films will always get those eyeballs. Smaller films it's tough. ஆக்சுவலி அவங்க சொல்கிறது உண்மை சார், ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. பிகாஸ் ரீசெண்ட்லி கூட சொன்னாங்க கடைசியில் பிரியாணி நோ பிகாஸ் so much of hype they created everything but unfortunately they were telling his theatre pull was not there. இப்போ ஒரு ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார் அதில் இருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு ஓப்பனாக இருக்கும் அந்த கதைக்கு. ஐம் சேயிங் இப்போ எவ்ரி ஒன் வாண்ட் டு சி ராக்கி பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரி எல்லாருமே we were waiting for ராக்கி பிகாஸ் we stand with the visuals, we stand with பாரதிசா பெர்ஃபார்மன்ஸ். எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது புதுசாக இருக்குது, எல்லாருமே வாண்ட் டு கோ அண்ட் see. அந்த மாதிரி ஒரு மேபி சம் ஃபிலிம்ஸ் கேன் அட்ராக்ட் ஆடியன்ஸ் டு தியேட்டர்ஸ். அதுவே கஷ்டம் சார். இல்ல இதுக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கே அவ்வளோ கஷ்டப்படும். எக்ஸாம்பிள் சொல்லணும் சார், இப்போ நேற்று நயன் மேடம் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு கிவன் ஒன் ட்ரெயிலர் டீசர் பண்ணியிருக்காங்க, ப்ரோமோ பண்ணாங்க. ஸோ டு புல் த ஆடியன்ஸ் நாட் டு கெட் த ஸ்டார் வேல்யூ இன்டு இட் we have to ஒரு கிரியேட் ஒரு அட்டென்ஷன், அந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு வந்து அந்த ஸ்டார் வெஹிக்கிள்ன்றது தேவைப்படுது ஆக்சுவலாக தேவைப்படுது சார். அதுதான். பட் வாட் we are trying also is the same thing. நல்ல கண்டென்ட் பேஸ்ட் அதை வந்து எப்படி ஏதாச்சும் பண்ணி தூக்கிட்டு வர முடியும். also same thing happens sir. Saivam we thought it will be theatrically will do but theatrically it's okay, average film only theatre. But after satellite it's become people are appreciated, we won 2 national awards, all this have happened. But if you look at as a Saivam, if you look at we break even, that's it. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ அப்படின்னு, அதாவது இவங்க சொன்ன மாதிரி தான் சார், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆடியன்ஸுக்கு. நான் வீட்டில் பார்க்குறத இல்லை ஃபோனில் பார்க்குறத விட நான் தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்தா தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அது ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஹீரோ இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், இவங்களை நாங்கள் பார்க்கணும், அந்த கேரக்டர் நாங்கள் அதுக்கப்புறமா அந்த படம் உட்கார வைக்கும். வில் ஸ்மித் when he did Independence Day was not, it's not a hero that time. It was just a normal, அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை அவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம், ஒரு ஏலியன் இன்வேஷன் படம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜானர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களை உள்ள கொண்டு. எப்படி தமிழ்நாட்டில் தெரியும்? எதுக்கு போய் தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் மதுரையில் வந்து ஃபுல்லு சார் ஸ்பைடர்மேன். ஆமாம், தமிழ் வெர்ஷன். அதுவும் நான் சொல்றது பண்ணைபுரம் தேனியில் ஃபுல்லு. ஸோ அவங்ககிட்ட வந்து உனக்கு ஹீரோ வச்சாதான் ஸ்பைடர்மேன் கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நான் ஹீரோ வச்சாதான் ஸ்பைடர்மேன் பண்ண முடியும். இப்போ இல்லைன்னா கிடைக்காது சார், யாரும் காசு போட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வி ஆல் ஹேவ், கண்டிப்பாக எங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து வி ஆல் ஹேவ் அ சூப்பர் ஹீரோ ஆர் சம்திங். ஒரு லார்ஜர் தென் லைஃப் பண்ணணும்னா வந்து அந்த படத்தை எங்களால் வெளியில் கொண்டு வர முடியும். நாங்கள் நினைச்ச மாதிரி கொண்டு வரணும்னா எங்களுக்கு ஒரு ஹீரோ தேவை. you can't do it to the Tom Holland. எக்ஸாக்ட்லி. இங்க ப்ராபபிலி ஒரு ஹீரோவோட பையனா இருந்தா வேணா பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம அது we need a name or a face. அவங்க துரோஹி was a kick-ass film. Thank you.
இன்னும் அது முன்னாடி இல்லை நிஜமா அது என்ன அப்போனா வந்து see we didn't have a bigger star that time star. Yeah, I remember I wrote it for 2 actors and he knows who the 2 actors are. முன்னாடிலேயே தெரியும் because yeah, and he was telling me அவங்க 2 பேர் மட்டும் பண்ணிருந்தா அவங்க படம் சூப்பர் ஹிட் வேற லெவல்ல இருந்திருக்கும். அது இன்னும் ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கோம். சோ அவ்வளவுதான் விஷயமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ டாக்டர் வந்து எல்லாருமே வந்து இப்போ உள்ள போய் பார்க்கணும்னு நினைச்சதுக்கு காரணம் வந்து ஒரு புது சிவகார்த்திகேயனை நாங்கள் பார்க்க போகிறோங்கிறது தான். இப்போ ஆடியன்ஸ் மைண்டில் எப்படி இருக்கும், சிவானா ஜாலியாக இருப்பார், கலடா பண்ணுவார் இப்படின்னு இருக்கும். இப்போ ட்ரெய்லர்லேருந்தே வாட் இஸ் ட்ரைங் டு சே லைக் திஸ் இஸ் a different film. அவர் பெரிய பெரிய ஹியூமர், அவரோட ஸ்டைல் ஆஃப் ஹியூமர் ஒரு சின்ன அந்த பஞ்சஸ் மட்டும் சொல்லிட்டு அந்த கிட்னியை திரும்ப வச்சிடலாம் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லலையே அவங்க. அவங்களோட பார்க்கும் போது வந்து பீப்புள் வாண்ட் டு கம் இன் சைட் டு வாட்ச் தி ஃபிலிம். ஸோ அது வந்து அதுக்கு ஒரு ஹீரோவை நம்ம எப்படி வித்தியாசமாக காட்டுறோம் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் a மேட்டர், முக்கியமான விஷயம். அதோட தாண்டி ஹீரோ இல்லைன்னா எங்களுக்கு பட்ஜெட் கிடைக்காதுங்கிறது அதை விட முக்கியமான விஷயம். ஸோ நெல்சன், இப்போ நீங்கள் வந்து சப்போஸிங் நாளைக்கு வந்து ஒரு யூ சே ஐ வாண்ட், எனக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் பண்ணணும், ஒரு ஆர்டிஸ்டிக் சப்ஜெக்ட் பண்ணணும், எனக்கு ஐ ஒரு 4 ஹிட்டுக்கு ஜஸ்ட் டு சம்திங் இன்சைட் யூ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். பட் அதுக்கு வந்து ஹீரோ வந்தால் அது ஒட்டாது. பிகாஸ் அது ஒரு அந்த சப்ஜெக்டே அந்த மாதிரி, அது ஒரு நார்மல் ஹீரோ மாதிரி வேணும். வில் யூ டூ தட் ஃபில்ம்? ஹீரோ இல்லாமல் சொல்கிறீங்களா? ஆமாம், அது பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படி தான் சார் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி ஓகே. அவசரப்பட்டு குமார் இல்லை சார், எப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டைலில் படம் பண்ணணும்னு இருக்கும். பட் அதுவும் கமர்ஷியல் சினிமாவும் டோட்டலாக பேரலாக வேறு ட்ராக் ரெண்டுமே. நீங்கள் இது எடுத்துகிட்டு இதுக்குள்ளே விட முடியாது, இதை எடுத்து இங்கே வர முடியாது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அப்ரோச் பண்ணி ஒரு படம் பண்ணுறோன்னா டெஃபினட்டாக நமக்கு ஒன்று இருக்கும்போது, அவங்க இவ்வளோ நாளாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அதை ரெண்டும் ஒரு காமன் பாயிண்டில் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கமர்ஷியல்ஸு இங்கே வயபிளாக இருக்கும். புரியுதில்ல? நீங்கள் எனக்கு பிடிச்ச படம், ஆனால் நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா அது மேட்சே ஆகாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் எடுக்கிறீங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு நானே ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர். அது நான் இப்போ எப்படி பண்ணுற மாதிரி இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பொறுமையாக. நவ் when you say that நான் ராக்கி மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், do you say எனக்குள்ள இந்த க்ரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் இருக்குது, எனக்கு இந்த கதை சொல்லணும், ஸோ அதனால் நான் வந்து இதை வச்சு சொல்கிறேன்? ஆர் do you also say இல்லை பட் இது ஆடியன்ஸ்க்கும் சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு? ஸோ how pure can a director be, like in that sense? At the end of the day you need to be honest to your vision, the core idea and the நீங்க எழுதின ஸ்கிரிப்டுக்கு நீங்க ஆனஸ்டா இருக்கணும்ன்றது தான். வித் வசந்த் எனக்கு என்னன்னா, if I had done this film with like we had the female version Nayanthara was supposed to do, எங்களுக்கு அப்போ வந்து ரிலீஸ் பண்றது இந்த அதோட எக்ஸ்பெக்டேஷன் வேற. In case if I had done Rocky and the female version with Nayanthara, அதோட எனக்கு இவ்வளோ இது இருந்திருக்காது. With Vasanth எனக்கு என்னன்னா, and Vasanth வந்து is relatively a new face. It's just done is one film old. எனக்கு if I had done the film with any stars அந்த மாதிரி வந்தா அந்த கேரக்டரை பார்க்க மாட்டாங்க எல்லாரும். இவங்க அந்த ஸ்டார் இந்த மாதிரி பண்றாரு, அந்த ஸ்டார் அந்த மாதிரி இது பண்றாருன்ற ஒரு இதுதான் வரும். எனக்கு வித் வசந்த் எனக்கு என்னன்னா, வசந்த் வந்து ராக்கியா தான் பார்ப்பாங்க. he has no image, அந்த ஒரு இது அவரை சுற்றி அந்த இமேஜ் அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ இட்ஸ் ரிலேட்டிவ்லி நியூ ஃபேஸ்ன்றதுனால எனக்கு அந்த கேரக்டர் பிலீவபிளாக அவரை வச்சு பண்ணணுன்ற ஈஸியாக ராக்கியாக தான் அவரை பார்க்க முடியும். Is it possible in Tamil cinema to make a movie that says I want to make this movie, நான் எனக்காக பண்ணுறேன், அது வந்து நீங்கள் சொன்னீங்க நானாக ப்ரொடியூஸ் பண்ணேன்னா பண்ண? இல்லை சார், அப்படி தான் சார் பண்ண முடியும். அது இல்லைன்னா பட் அது கஷ்டம் தான். மேபி ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறவங்க லைக் இப்போ அருண் மாதிரி ஆளுங்க, குமார் ராஜா மாதிரி. உங்ககிட்ட பேஷன் இல்ல சார், நான் கொஞ்சம் வந்து இம்பியூர் ஆள் தான். நான் பியூர் ஃபிலிம் மேக்கர்லாம் கிடையாது. இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா வந்து நம்ம வந்து மக்கள் என்ஜாய் பண்ண வைக்கணும்னு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நான் வந்து கரெக்ட் தான். இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் என்ஜாய் பண்ணுறதை விட இந்த சீனை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா, இந்த இடத்துல கிளாப் வரணும், இந்த இடத்துல வந்து சிரிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் போயிடுச்சு சார். ஆக்சுவலி எனக்கு முன்னாடிலேருந்து அதுதான் இருந்துச்சு. ஆனா நீங்க சிரிச்சாதானே உங்களுக்கு தெரியும் அவங்க இல்லை கண்டிப்பா இல்லை அது சில சமயம் தேட்டரில் நான் மட்டும் சிரிக்க கூடாதுல்ல, எல்லாரும் நம்மள பார்த்து சிரிப்பாங்க. அந்த பயமும் இருக்கு. நமக்கு எக்ஸைட் ஆனதான் நம்ம அந்த கதையே பண்ண போறோம்.
இல்லைன்னா நம்ம கதையை பண்ண மாட்டோம். இப்போ நம்ம என்னதான் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து கவர் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கூட அது நமக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும், இல்லைன்னா நம்ம அவர்கிட்ட சொல்லவே மாட்டோமே. இப்போது நம்ம சொல்கிற விஷயம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆடியன்ஸுக்காக ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை நம்ம படமே அவங்களுக்காக தான் எடுக்கிறோம். 100%. படமே வந்து அவங்களுக்காக தான். இது நம்மளுடைய கருத்தை நம்மளுடைய நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு ஒரு இவங்க வந்து ஒரு உலகத்தையே திரும்ப, அதாவது ஒரு டைம் நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு செல்வாய்டில் முன்னாடி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து வீட்டில் பார்க்கும் போதே நம்ம வந்து அழணும், இந்த இடத்துல வந்து இந்த எமோஷன் வரணும், இந்த இடத்துல சிரிக்கணும், இந்த பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு நம்ம கொண்டு வந்து தராங்கல்ல. இது வந்து அவங்க விரும்பினாதான் இது பண்ண முடியும். இது வந்து டோட்டலாக அவங்க விரும்பின விஷயத்த ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம், வேறு யாருக்காகவும் ஆடியன்ஸ்க்காக இந்த போர்ஷன் அப்படி நம்ம பிரிக்கவே முடியாது. எந்த டைரக்டராலையும் பிரிக்க முடியாது. எங்களுடைய கதை நாங்கள் எழுதியிருக்கோம், நாங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம், இப்போ ஹீரோ வச்சு இந்த டயலாக் சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஹீரோ இது சொன்னார்னா கைத்தட்டணும் அது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் நம்மக்கிட்ட. இந்த இடத்துல என்ட்ரி ஆகும்போது கிளாப் பண்ணணும், விசில் அடிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத வச்சு தான் வந்து அது மொமெண்ட்ஸ் வேணும், தியேட்டர் மொமெண்ட்ஸ் இருக்கணும். டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம கோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதான் மேடம். சோ அதனால நமக்கே தெரியும். இப்போ மேம் பண்ணியிருக்க ஃபிலிம் வந்து இப்போ சூரிய ரிப்போர்ட் வந்து அவங்க நிச்சயமா அவங்க என்ன படம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை தான் வந்து பண்ணியிருப்பாங்க, அண்ட் வித் ஸ்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஆல்ரெடி தேர். He was saying, no, Vasant Ravi could get into being an ordinary man where you have the superstar and he has to be a fellow who has to ask for 15,000 rupees from his wife. எவ்வளோ கஷ்டம். ஐ மீன் சூர்யா ஹேஸ் டு கோ பேக் 25 years to feel that. நான் கலர் ப்ளஸில் போயிட்டு இருக்கும்போது 65 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போது 4000 ரூபா சம்பளம் வாங்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் டிக்கிங் டீப் அண்ட் ஹீஸ் கெட்டிங் இட். அண்ட் தெர் இஸ் நோ ஆக்ஷன் இன் த ஃபில்ம், தெர் ஆர் நோ ஃபைட்ஸ் இன் த ஃபில்ம். நான் ஆக்சுவலி ஹிந்தி சேட்டலைட்டுக்காக நான் 2 ஃபைட் எடுத்திருக்கேன் அந்த படத்தில். அது ஃபுல்லாக அந்த கதையில் வச்சு எப்படியோ பண்ணி ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வச்சுட்டு நாங்கள் எடுத்தோம். பட் தட்ஸ் ஃபார் த ஹிந்தி சேட்டலைட். But Surya never asked me to put it in the Tamil thing. And we never thought, actually, fight வேணும்ல பெரிய ஹீரோ படத்துக்கு. பட் அதுதான் நான் சொல்றேன், those things, because even 10 years back ஆடியன்ஸ்க்காக இங்கே ஒரு பாட்டு வைக்கணும், லைக் தனியொரு இஸ் a great example, because it's a fantastic film. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெயம் ரவிது. பட் ஆனால் அதில் திடீர்னு நடுவில் I think there's just one song in that movie, the cricket song, பட் ரொமான்டிக் சாங், லவ் சாங் அது பயங்கரமாக ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக இருக்கும். அது கைண்ட் ஆஃப் அது you clearly it's there because அது ஒரு லவ் சாங் மாதிரி வைக்கணும்ட்டு அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி இப்போ குறைஞ்சிருக்கான்னு கேட்குறேன். கம்ப்ளீட்லி கான் ஐ திங்க். கொஞ்சம் இல்லை சார், இப்போ அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல தான் இருக்கும். லைக் அந்த மாதிரி ரொம்ப சார் ஒன்ஸ் இப்போ ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு ஃபிலிமில் விஜய் சார் வந்து ஒரு ட்ரங்கட் ரோல் பண்ணுற இடமே இஸ் a clear declaration that இனிமேல்ட்டு அந்த இன்ஹிபிஷன்ஸ்லாம் கிடையாது சார். அது கிடையாது, கைதிலே ப்ரூவ் ஆச்சு. அது எல்லாமே தாண்டி மூவ் ஆகி போயாச்சு எல்லாமே. அந்த மாதிரிலாம் இல்லை சார். டைரக்டர் வந்து இப்போ ப்ராப்பர் கன்விக்ஷனோட நம்ம கரெக்டாக இப்போ இந்த விஷயத்தை டெலிவர் பண்ணிடுவோம் நம்ம நினைக்கிறோம். ஓகே, ஏதோ ஒன்று பேரலாக ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க, பட் ஆனால் இட் வில் ஒர்க். இப்போ நீங்கள் நெல்சன் படமே அந்த விஷயம். இப்போ டாக்டரில் வந்து நீங்கள் சிவகார்த்திகேயன் சாரை வந்து ஒரு காமெடி, எப்பயுமே ஒரு சைட் கிக் இருப்பாங்க, தே ஆல்வேஸ் கிராக் ஜோக்ஸ். பட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் கிராக்கிங் ஜோக்ஸ், ஹி வில் ஜஸ்ட் கிவ் எக்ஸ்பிரஷன்ஸ், ஹி இஸ் ஜஸ்ட் இன் த சீன். அண்ட் தென் அந்த ஒரு ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் கேரக்டர்ஸில் இருக்கும். அதுவே வந்து ஒரு பாத் பிரேக்கிங் அச்சீவ்மெண்ட் தானே நான் சொல்கிறேன். எவ்ரி சீக்வன்ஸ் ஆர் த ஹோல் ஃபில்ம் ஹவு இட் இஸ் மேட், அதுவே வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். ஸோ ஆல்ரெடி வி ஆர் தேர்ன்னு நான் சொல்கிறேன். நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை ஜென்யூனா கிளிஷேஸ் கரெக்டாக பண்ணிட்டா எடுத்தாலே அந்த ஃபில்ம் வந்து சார். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு ஒரு ஃபில்ம் இருக்கு, என்ன எவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னது ஒன்றை பற்றி எதுவும் சொல்ல போகிறேன். அதுதான் அந்த ரோபோசங்கர். ரோபோசங்கர் அதுக்கு மேலே என்ன தியேட்டர் மொமெண்ட் இருக்கு, அதுக்கு மேலே என்ன இருக்கு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம், கலகலப்பாகட்டும். எல்லாமே வந்து சார் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா எந்த ஃபில்மை வேணாலும் எடுத்து கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். எந்த இப்போ நீங்கள் ரொம்ப உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா மனசுக்குள்ளேயே தான் வச்சுக்கணும், சொல்ல கொஞ்சம் இவரை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு ராக்கி ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த எனக்கு தோணுச்சு சூப்பராக இருக்குது, விஷுவல்லாம் பயங்கரமாக இருக்குது, எப்படி ஒரு ஆளை போய் கன்வின்ஸ் பண்ணி இதை எடுத்து அப்படின்னும் போது இப்போ என்னன்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஓடிடி மாதிரிலாம் பேக்கிங் இருந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து மெட்டரலைஸ் ஆயிருக்கும்ன்ற மாதிரி எனக்கு அது அவனோட இது அவ்வளவுதான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆமா, ஓடிடின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் எழுத பிட்ச் பண்ணும்போது ஓடிடின்ற ஒரு விஷயம் விஷயம் ரொம்ப ஜென்யூனா ரொம்ப பேஷனேட்டா இருந்தா தான் இதை தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் இவ்வளோ கன்விக்ஷனாக எடுக்க முடியும் அப்படின்றது
அந்த ட்ரைலர்லேயே எல்லா ஷார்ட்லேயும் தெரியுது. உங்கள் அது எல்லாராலையும் அந்த பேஷன்ஸ் இருக்குமா தெரியல. எனக்குலாம் பேஷன்ஸே இருக்கா சார். என்னால் மிஞ்சி போனால் 3 monthsக்கு மேலே நான் எதுலேயும் ஒர்க்கே பண்ண மாட்டேன். ஸ்கிரிப்ட்னா 3 மாதத்தில் முடிஞ்சிடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே டைம் அதில் எனக்கு போட முடியாது. உங்களுக்கு எவ்வளோ வேணால் காசு தரேன், எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த 3 மாதம் எப்போ வருது நான் பார்க்க. எனக்கு இது வந்து பாஸ் ஆகிடும், இது வந்து பாஸ் அப்படின்னா அதோட அவ்வளோதான், பேப்பர் கொடுத்துரும். இதுக்கு மேலே இது எழுத வேணாம், போதும், இது அப்படி ஆகிடும். இப்போ டு கெட் அ ப்ரொடியூசர் ஃபார் ராக்கி, இது லைக் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அது how long did it take for you? I wrote it in 2014. எனக்கு 2017 எண்ட்ல தான் I got a producer finally. Okay, who said உங்களை நீங்க எப்படி விரும்புவீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். See, எனக்கு அதுக்கு முன்னாடி நிறைய அந்த ஸ்கிரிப்ட் saw a lot of rejections. என்னன்னா they were okay with the violence, they were okay with the dark theme of the film, but they weren't, they needed a romantic angle to the and then comedy, and there is dark humor in the film, there is no comedy. எனக்கு அந்த இது வந்து எனக்கு அது ஆட் பண்ணிட்டேன்னா அந்த நாவல்ட்டி போயிடும், அந்த படத்தோட இது போயிடும், அந்த இதுக்காக போயிடும்ன்றதுக்காக நான் நினச்சிருந்தா அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அதில் தப்புன்னு நான் சொல்லலை, பட் எனக்கு இந்த கதைக்கு அது தேவைப்படலை. ஸோ லைக் சார் அந்த கன்விக்ஷனோட வெயிட் பண்ணுறது தான் அது ரொம்ப கஷ்டம் சார், பயங்கர. ஏன்னா கோலமாவெல்லாம் நான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது ரொம்ப ராவான ஃபிலிம் அது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நான் மட்டும் தான் பார்ப்பணும், எனக்கு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண வேண்டியது, டைம் ஆகிடுச்சு, டைம் வேறு ஒரு சைடு போயிட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் வின்னர் தேவைன்றது டிசைட் பண்ணி அது உள்ளே எல்லாமே ஏற்றி இது எப்போ கமர்ஷியலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சோ அதுக்கப்புறம் தான் சாரை கூப்பிட்டாங்க அது சொல்கிறதுக்கு. Why did that switch happen now? You're doing directing and of course எல்லாம் பண்றாரு. அப்படிலாம் இல்ல சார் ரெண்டு பாட்டு கொடுத்தா நீங்க அதுவும் நீங்க வந்து லைக் ஒரு பெபிள்ஸ் மாதிரி ஒரு படத்தை பார்த்து அந்த why did you decide to go to that zone? அது it's very healthy sir, I think. It's fantastic. I think it's amazing because வெற்றிமாறனுக்கு அப்புறம் அவர் பண்றாரு. இப்போ அவங்க வந்த அப்புறம் அந்த ஃபில்மோட ப்ரொஃபைலே இது ஆயிடுச்சு. பட் ஐம் சேயிங் பட் அது திடீர்னு அந்த ஜோன்ல எப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? End of the day, everything, all of us are here because of the passion we have towards films. அவ்வளோதான். அதில் வாட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் வி லவ் ரியலி அப்படின்றது ஒன்ஸ் நான் கானில் பார்த்துருப்போம். நம்ம அந்த டைமில் இருக்கும்போது இந்த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் நம்ம வேர்ல்டில் வந்து இப்படிலாம் படங்கள் இருக்கான்றது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 daysக்கு வந்து அதுதான் இருந்துச்சு. when we saw என்னடா இவ்வளோ ஸ்லோவான ஃபில்ம் எப்படி அப்புறமேல் பார்க்கும் போது தான் தெரியுது ஓகே there is another world altogether, okay this festival இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் இஸ் தேர். அப்போது இந்த பெபிள்ஸ்ன்ற ஒரு ஃபில்மை நான் பார்க்குறேன். தென் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் ஓகே திஸ் ஃபில்ம் இஸ் சம்திங் வேர் லைக் ஹவ் ஐ saw films in Cannes அந்த லெவலில் இருக்குது அப்படின்றது we were able to identify it maybe. அதுக்கப்புறம் மூவ் பண்ணி பார்த்தோம், வாட் எவர் நீடட் டு பி டன் அதை பண்ணி பார்த்தோம். அண்ட் அதுலேருந்தும் நான் வந்து ஆக்சுவலாக ஐ லேர்ன்ட் இட். இப்போது நான் வந்து நேற்று காத்து வாக்கில் 2 காதலுக்கு ஒரு சின்ன பையன் ஓடுற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும்னு நான் நினச்சேன். எனக்கு அது பெபிள்ஸ்லேருந்து எனக்கு அந்த ஷார்ட் இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ இட் டசன்ட் மீன் தட் இட்ஸ் அது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். இவனோட இப்போ ஃபில்ம் இப்போ ஒரு ராக்கியோட இதில் இருந்து கூட நாளைக்கு ஒரு ஆக்ஷனோ ஏதோ ஒன்று ரொம்ப ராவாக நான் ஷூட் பண்ணோன்னா ஐ கேன் டேக் அ லிட்டில் பிட். ஸோ எவ்ரிதிங் ஐ வுட் சி எல்லாமே வந்து சேம் விஷயமாக தான் இருக்குது. ஒரு படமாக பார்க்கும்போது எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே ரொம்ப யூனிக்காக இருக்கிற விஷயங்கள், சம்திங் தட் அட்ராக்ட், சம்திங் தட் ரியலி மேக்ஸ் யூ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் to put your name on it or to back it or to be in it as a director or a producer or a lyric writer or whatever it is, I would just love to be inside it. அவ்வளோ. இப்போது why are தமிழ் சினிமாவில் இப்போ மலையாளம் சினிமாவில் there are writer directors பட் நிறைய வந்து டைரக்டர்ஸ் வந்து மற்றவங்கள ஸ்க்ரீன் பிளே எழுத வச்சுட்டு அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் இது அவ்வளோ பார்க்க முடியறது இல்லை பிகாஸ் மோஸ்ட் டிரெக்டர்ஸ் themselves are writers. Unfortunately. சீக்கிரமா நம்ம சொல்றத ஒருத்தங்க நல்லா எழுதி இல்ல சார், இப்போ ஒரு ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்ணும்போது நீங்க வந்து கதை இருக்கறத கேக்குறீங்க சார். the numbers that are being paid for writers, டைரக்டர் சம்பளம் ஜாஸ்தி. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு ரைட்டர் சம்பளம் கூட ரைட்டர் ரீமேக் ரைட்ஸ்னு போகுதுன்னா ரைட்டருக்கு தான் சார் போகும், டைரக்டர் கிடையாது. இப்போ நீங்க ரீமேக் ரைட்ஸ்ல ஒரு 10 கோடி ரூபாய் போச்சுன்னா 50% ரைட்டருக்கு போகும். அது ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு ரைட்டருக்கு இந்த படத்துக்கு இதுவே எனக்கு இப்பதான் தெரியும். உண்மையிலே இப்போ நீங்க ஒரு படம் ரீமேக் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க சார், டைரக்டருக்கு காசு கிடையாது சார், ரைட்டருக்கு தான் காசு. ப்ரொடியூசருக்கும் ரைட்டருக்கும் தான் டீலே தவிர டைரக்டர் வேஸ்ட். முந்தி இருந்த மாதிரி இல்ல படத்தை பண்ணி கொடுத்துட்டா காசு ரைட்டா போய்டும். அவ்வளவுதான். ரைட்டரோட கதை தாரம் போகுது. ஆஸ் எ ரைட்டர் டைரக்டரா நம்மளோட கதை போகும்போது ரைட்டருக்கு தான் ஷேர் வருது, நாட் ஃபார் த டைரக்டர் பார்ட்.
ஸோ ரைட்டர் வேணும், தயவு செஞ்சு we need more writers. ஏதாவது பேசி கீசி நிறுத்திடும். எக்ஸாக்ட்லி பாவம் அவர் எதுவுமே சொல்லலைங்க. பேசி மாத்திடாதீங்க. இப்போ ஒரு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் இப்போ நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர் புதுசு அப்படியே வந்துட்டாரு. பட் ஒரு அசிஸ்டன்ட் படம் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு கதை இருக்கான்னு தான் கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ரைட்டரே இல்லை கூட நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம், யோசிக்க ஆரம்பிக்கிறோம் கதை பிடிக்கணும். கம்பெனில போய் இல்லை தமிழ் சினிமா அப்ப நீங்களே எடுத்துங்களா? இன்னொன்னு அவங்க இதுல 2 விதம் இருக்கு சார். ஒன்னு சில பேர் வந்து அந்த டைரக்டரா ரொம்ப ஸ்கில்டா இருக்காங்க. ஒரு இன்னொருத்தரோட கதையை எடுத்து நான் அன்னைக்கு வந்து நான் பாரதி ராஜா சார் வந்து இன்டர்வியூ பண்ணேன். அவர் வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸா நம்ம எடுக்கலாம். இன்னொருத்தவங்க எடுத்த கதையை எடுத்து ஐ மீன் அவர் எப்பயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்னு பாக்யராஜ் சாரோ இல்லை மற்றவங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த படங்கள்லாம் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அதுதான் வந்து சூப்பர். எடுத்து இன்னொருத்தரோட கதையை எடுத்தேன், என்னோட விஷன் ஒன்று உள்ள போடுறேன், இது 2 சேர்த்து வரும்போது அது ரொம்ப அழகா ரொம்ப பிரில்லியண்டா வருது அப்படின்னாரு. சார் உங்களோட பெஸ்ட் ஃபில்ம் எது? 16 வயது நிலை சிவபிரஜா. அதோட ரைட்டர் யார்? நான் தான். ஸோ அப்போ என்ன ஆகுது, எண்ட் ஆஃப் த டே அவங்களோட நம்ம ஒரு ரைட்டர் அண்ட் டிரெக்டர் சேர்ந்து ஒரு விஷயங்களை பண்ணும்போது அதோடைய ஃபீல் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா வருது. அதுல அங்கதான் வந்து எல்லா டிரெக்டர்ஸுமே லாக் ஆறாங்க. ஒரு இன்னொருத்தரோட இதை எடுத்து பண்றதை மீறி தான் யோசிச்ச ஒரு கதையவே அதே எடுத்து அதோடைய நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சு அதை டைரக்ட் பண்ணும்போது அதுல ஒரு சின்ன கட் ஒரு 10% எக்ஸ்ட்ரா. பட் see as a director anyway நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் வந்து கொடுத்தா உடனே எடுத்துக்க போறது இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு you will கொடுக்கறது இல்ல சார். வாட் ஐ ஃபீல் சார், இட் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஸ்டோரி ரைட்டிங் சார். அது இப்போ இல்லை, அது நமக்கு தேவை ஆக்சுவலாக. அது ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி ரைட்டர் போகிறாரு, ஒரு ரைட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஐ நோ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ரோஷன் ஆண்ட்ரூஸாக இருக்கட்டும், இல்லாட்டி எவ்ரி ஒன் நாங்கள் ஃபேமஸ் ரைட்டர்ஸ், பாபி சஞ்சய், ஷாம் புஷ்கரன், அவங்களாம் they become famous as writers. எஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க சார், ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பாபி சஞ்சய் கதை கேட்குறாங்க, கதை இருக்குது, அதுக்கப்புறம் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. we need more writers. அதுக்கு என்ன நடக்கும்னு நான் நினைக்கிறேன்னா சார், பிகாஸ் we have to recognize them. இப்போது சம்ம ரைட்டர்ஸ் சார், they want to direct it. So they think that okay, இப்போ நம்ம because director உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஏன் அப்படினா ரைட்டரா if you pay well, see for example இப்போ நலன் குமாரசாமி ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து பெரிய காசுலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு டைரக்டரா போனீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தருவாங்க. சம்ம ரைட்டர்க்கே சொல்றேன். அந்த படம் ஹிட் ஆயிருச்சு அப்படினா நம்ம வந்து அதுல இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் அப்படி சொல்லி அப்படி அந்த எவ்வளவு பெரிய ஹிட்ங்கறத பொறுத்து தான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சும்மா ஒரு ஐடியாவா ஜஸ்ட் ஒரு சேக், இப்போ நம்ம கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு, ஆனால் நான் வந்து யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நல்லா எழுதக்கூடிய திறமை இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு சரி அந்த கதையை படித்து பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் அந்த கதைக்கு வந்து அந்த ஜானருக்கு அந்த கதைக்கு வந்து கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணி ஹாலிவுட் மாதிரியோ இல்லை மற்ற லாங்குவேஜஸ் மாதிரியோ நம்ம பண்ணால் இந்த கதைக்கு வந்து இப்போ விக்கி கரெக்டாக இருப்பாப்புல, இந்த ஹியூமர் சென்ஸ் இருக்குது, இந்த கதைக்கு விஜய் கரெக்டாக இருப்பாப்புல, இந்த கதைக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நான் நடக்கணும், அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். OTT, some OTT platforms have come to me like that. Netflix approached me saying we have these fantastically done things, would you do it? So I said full develop பண்ணிட்டு வாங்க நான் பண்றேன். Yeah, I said full develop பண்ணிட்டு வாங்க அப்ப நான் பண்றேன். இல்லனா எனக்கு நேரம் இல்ல, எனக்கு டைம் இல்ல, நானே என்னோட 5 டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு 5 வருஷம் போயிட்டே இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க கொடுங்க, I am ready. So that's why I don't sign films like more and more films. I sign one film. அப்புறமா வந்து யார் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் I'll do some doctoring. After that I'm willing to shoot. I prefer it because it's exhausting. எவ்வளோ கதை தான் நீங்கள் எழுத முடியும்? ஒரு கதை 3 வருஷம் எடுக்குது எனக்கு, என்னால் முடியல. இன்னொன்று வந்து கரெக்டாக அமைஞ்சா நல்லா இருக்கும் சார். இப்போ ஒரு பாலச்சந்தர் சாருக்கு ஒரு அனந்து சார் இந்த மாதிரி அமைஞ்சிருச்சுனாலும் கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருது, சில பேருக்கு அந்த இன்னும் நம்மளோட இதுவும் அந்த இதுவும் சிங்க் ஆகும். ஆக்சுவலி கிரேசி மோகன் சார் மாதிரி ரெஸ்ட் பண்றாங்க ஆனஸ்டா. ரஜினி சார் கமல் சாருக்கு அவங்க சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் ஆனதுக்கு வந்து மெயின் ரீசனே வந்து பஞ்சோநாசலம்ன்ற ஒரு ரைட்டர் சார். அவரு வே ஹி ரோட் ஒரே கதையை 2 பேருக்குமே எழுதியிருப்பாரு, ஆனால் வேற மாதிரி எழுதியிருப்பாரு, ஆனால் அது ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஐ திங்க் அண்ட் ஆல்சோ சார் ஆக்சுவலி வாட் இஸ் சேயிங் ரைட், பிகாஸ் இப்போ தெலுங்கு படம் எடுத்திங்கன்னா ஒரு பேனர் இருக்காங்கன்னா சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ், ஒரு நம்ம அக்னி ஸ்டுடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக 40 வருஷமாக இருக்காங்க. இப்போ வி டோன்ட் ஹவ் சச் ப்ரொடியூசர்ஸ். இப்போ ஏவிஎம் எக்ஸிஸ்டிங்காக இல்லை, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஜயா ப்ரொடக்ஷன்ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர் யாருமே எக்ஸிஸ்டிங்காக இல்லை. இப்போ அவங்க கமெண்ட் பண்ண முடியும், ஓகே வி நீட்
ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னு. இப்போ சும்மா எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்கிறது I'm talking about a big production. இல்லை சார் இப்போது See, I hate writing. எனக்கு அது இட்ஸ் ஐயோ எனக்கு வந்து கொடுமையாக இருக்கும். I hate it, but I do it. Because அது டைப்பிங் அதை விட கொடுமை. பட் என்னன்னா வேற வழி இல்லை. If I have a story, then I have to do it. சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. இல்ல but you know what, I tell Mani sir, I used to tell Mani sir, this is horrible, we should have writers, இது சும்மா இந்த ரைட்டர் written and directed by அந்த பேருக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான்லாம் அப்படி இல்லை, எனக்கு எழுத பிடிக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி கம்மி some people are there, but so there is a few directors sir which is so talented, film making அப்படி இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் சொன்னா ஆர்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே தீபக் போல்ராஜ் ஒருத்தர் இருக்கார். yeah this still we feel very bad. Okay, என்னடா அவங்க ரைட்டர் மட்டும் தான் இல்லை, மற்ற எல்லாமே பண்ண முடியும் அவங்களால. So if you get a great script to them, they can still give a great film. yeah absolutely, direction is different, writing is different. என்ஜாய் பண்ணோன்னா நம்ம பண்ணலாம் சார். இப்போ எனக்கு பர்சனலி என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து ஐ லைக் ரைட்டிங் மோர் தேன் டிரெக்ஷன். எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும். நல்ல கதை இருந்தது. yes Vicky, I'm நாளைக்கே வரேன். I'm not a very strong filmmaker, so still I'm learning. இன்னும் பர்ஃபெக்டாக நினச்ச சீனை நினச்ச மாதிரியே இது வரைக்கும் சில பண்ணியிருக்க 2 படத்தில் 3 படத்தில் சில இடங்கள் தான் நான் நினச்ச அளவுக்கு என்னால் எடுக்க முடியுது. சில இடங்கள் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஆனால் அதே இது நான் பேப்பரில் வந்து இப்போ சீக்வன்ஸை பார்க்கும்போதோ நான் அந்த சீனை இப்போ ஒரு இடத்துல நரேட் பண்ணும்போதோ எனக்கு அந்த கிடைக்கிற ரியாக்ஷன் வந்து சில நேரங்களில் தான் என்னால் ரீக்ரியேட் பண்ண முடியுது. ஸோ ஐ ஹாவ் டு இந்த பக்கம் தான் எனக்கு ரைட்டிங்கிறது அதே அது எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே இருக்கும். நம்ம படங்களை பார்க்கும்போது அது வேற சார், அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது வேற. பட் நான் சொல்றேன் ஐ என்ஜாய் திஸ் சைட் ஆஃப் தி வொர்க் மோர் தேன் எஸ் யூ டு லிரிக்ஸ் ஆல்சோ கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி ஆடியன்ஸ் தியேட்டரில் ஃபுட்ஃபால்ஸ்லாம் கம்மி ஆகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து த பிக் ஃபில்ம்ஸ் டோன்ட் ஹேவ் டு வரி. இப்போ ஒரு டாக்டர் வருது, இப்போ ஒரு மாநாடு வருது, த பிக் நேம் ஃபில்ம்ஸ் டோன்ட் ஹேவ் டு வரி பிகாஸ் தட் வில் பிகம் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். பிளானிங் இல்லாததுனால இந்த மாதிரி டம்பிங் நடக்குதா, இல்லை ஒரு நிறைய படங்கள் எடுக்கிறதுனால அந்த இன்டர்வல் விட்டு எடுக்க முடியலையா? why does that dumping happen? in betweenல ஏதோ ரெகுலேட் பண்ணாங்கல்ல, அப்படி ரெகுலேட் பண்ணாங்க பட் இப்போ பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட் where they've made the film, அது இதுக்கு எடுத்துட்டு போய் தான் ஆகணும். சில ஃபிலிம்ஸ் வந்து தேங்கி இருக்கும், ரிலீஸ் பண்ண முடியாம. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இது பண்ணும்போது எங்க படம் அப்படிதான் டக்குன்னு வராம அது இல்ல அனலைஸ் என்ன சார், 2006-7 பண்ணிட்டு இருக்கோம். அப்போல்லாம் வந்து ஒரு 100 ஃபிலிம்ஸ் தான் சார் per year, 120 100 தான் இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 225 ஃபிலிம்ஸ் ரெடியாக மேலே ப்ரொவைட்ஸ். அதுக்கப்புறம் ஃபார் த பாஸ்ட் 4 years வந்து எல்லாமே 200+ சார். இப்போ டிமாண்ட் இஸ் லெஸ், சப்ளை இஸ் மோர் சார். அதான் இல்லை. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து தேர் கோயிங் அன்நோட்டிஸ்ட். ப்ரொடியூசர் தான் சார் மேட்ரு. இப்போ நம்ம வந்து படம் நல்லா பண்ணி கொடுத்துடலாம் சார். ஐ மீன் த ப்ரொடியூசர் ஹேஸ் டு ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஹோல்ட் த ஃபிலிம் ஃபார் அ குட் ரிலீஸ். If he has the money to pay the interest or whatever, then he can hold. If he doesn't have that much of financial இது இருக்கும்போது வந்தா போறோம்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துற ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த கதைக்கு ஓகே பண்ணது வந்து பிடிச்சி தான் பண்ணார், பிடிச்சி தான் அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கிறாரு. ஆனால் அவரால் எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு ப்ரொடியூசரால் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும்? அவர் வந்து ப்ராபப்ளி சரி நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு நல்ல ஒரு ஸ்டுடியோ கிட்ட நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு காட்டி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பட் ஆனால் அது கிடைக்கிறத பட்சம் வந்து சரி வந்து ஏதோ ஒன்று போட்டுறா, ஏதோ டிஸ்ட்ரிபியூஷன் ஏதோ ஒன்று கொடு, ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், என்னால் வட்டி கட்ட முடியல, இதுதான் ரீசனாக இருக்குது தவிர இருக்கிற ஃபினான்ஷியல் மாடலுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஹாலிவுட்லாம் எடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டூடியோஸ் அவங்கெல்லாம் ஓன் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கண்ட்ரோல் இருக்கும். எல்லா நீங்கள் சொல்கிற பேப்பரில் வந்து ரைட்டரை அவங்க செலக்ட் பண்ணலாம், டேரக்டர் தூக்கலாம், எல்லாமே பண்ண முடியும். இங்கே யாரையும் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் இன்னும் நீங்கள் டைம் பேஸ்ட் தான் சார், எல்லாமே இன்டர் கனெக்டடு. நான் இப்போ டேரக்டர் கோச்சிக்கிட்டேன்னா ப்ரொடியூசர் பயப்படுற மாதிரி ஆங்கிள் இருக்கும். இங்கே எல்லாருக்குமே பயந்தாகணுன்ற சிச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு மேலே கண்ட்ரோல் இருக்குது. அதெல்லாம் சார் கண்டென்ட் இஸ் நாட் மணி, டைம் இஸ் மணி இங்கே இருக்கிற சினிமாவில். இப்போ கண்டென்ட் வந்து இங்கே நம்ம தமிழோட நீங்கள் வச்சிங்கன்னா கண்டென்ட் வந்து எப்படி வேணா இருக்கட்டும் சார். அது நீங்கள் 2 வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா படமே எவ்வளோ பெரிய ஹிட் ஆனாலும் இன்ட்ரெஸ்ட் இதாச்சு அதாச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ டைம் இஸ் ஒன்லி மணி ஹியர். ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த ஒரு இது இங்கே இருக்கிற ஃபைனான்ஷியல் மாடலே இருக்குல்ல சார், நம்ம காசு வந்து வெளில வாங்குகிறோம், வட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏறி போகும்போது ஒரு படத்தை 6 மாதத்துக்குள்ளேயே முடிச்சுட்டா அவங்களுக்கு வந்து அது இட்ஸ் அ ஹிட் ஃபிலிம் ஃபார் தம். அதே 1.5 வருஷம் படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தாலும் அது எனக்கு லாஸ் தாங்கன்ற இடத்துக்கு வந்துடும் அது.
ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பண்ண. அப்புறம் இந்த டம்ப் சார் எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவன் படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்போ he got a call from வரப்போ it might have been released. ஓகே சார் சரி ஆமாம் அந்த படம் இப்போ நேற்று ரிலீஸ் ஆச்சு. இப்போ சொல்கிறேன் இவனோட ஒரே ஒரு டீசரை மட்டும் பார்த்து ஒரு ஸ்டார் வந்து கூப்பிட்டு வாங்க நம்ம படம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் எவர் இப்போ ஒருத்தர் வந்து கரெக்டாக ஒரு ஃபிலிம் பண்ணாங்கன்னா அதோடைய டியூ ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி முற்றி வந்துடும். இட் இஸ் நாட் லைக் அது வந்து அன்நோட்டிஸ்டா போறதுடைய விஷயம் கிடையாது. நாட் மெனி டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். அண்ட் ஆல்சோ சின்ன படங்கள் வந்து லைக் அது வந்து தியேட்டர்ல பேசப்படாம இருக்கும், காணாம போயிருக்கும். பட் எங்கயாவது ஒரு இடத்துல புடிச்சிருவாங்க சார். இட் இஸ் லைக் a big hit, like Kannada film Diya was one such. தியேட்டர்ல ஓடவே இல்ல, பட் இட் got a cult status on OTT. சோ அது நடக்குது. நல்ல படம் இருந்துச்சுன்னா வரும் சார். என்னைக்குமே இங்க இந்த ஊர் நம்ம ஊரோட சூப்பர் விஷயம் என்னன்னா இப்போ டேலண்டடான ஆளுங்க வந்து அப்படியேலாம் யாரும் டிமினிஷ் ஆகி போனதே கிடையாது. அவங்களோட டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரமோ இல்லை அவங்களுடைய சக்ஸஸை அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. நீங்க டேலண்டட்னு சொல்றீங்க, சொல்ல முடியாது சார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும் என்னன்ட்டு. இப்போதைக்கு நம்ம ஏதோ ஒரு இதுல அப்படி ஓடிட்டு தான் 10 கொஸ்டின் முன்னாடி கேட்குறேன் ஏதோ ஒரு ரூட்ல சி. பட் பிகினிங்ல இப்போ சார் வி ஆல் ஸ்டார்டட் வித் வாட். இப்போ இவனோட ஃபர்ஸ்ட் படம் வந்து முடியவே இல்லை, ரிலீஸே ஆகலை. என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் 2007 ஆரம்பித்தேன். என் படம் ரிலீஸ் ஆகும்போது 2012 ஆச்சு. 5 வருஷம் நான் ஒரே ஒரு ஃபிலிம் தான் நான் ஒர்க் பண்ணிருந்தேன். அந்த டேட்டில் வந்து நாங்கள்லாம் வந்து வி ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அந்த தட் பாயிண்ட் ஆஃப் டைம். பட் தென் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அந்த பர்சிஸ்டன்ஸோ இல்லை டெடிகேஷன் வச்சு திருப்பியும் ஓகே எவ்வளோ தூரம் போக முடியும் தானே வரோம். அங்கே தான் இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே படத்தில் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சோம். என்னென்னமோ எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து வரோம், ஒரே ஸ்கூல் எல்லாமே சம்வேர். அந்த பாயிண்ட்ல கேட்டா இதே லெவலுக்கு இருக்கு. நிஜமாவே ஸ்கூல் ஒரே ஸ்கூல் ஒரே சாந்தம் பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஸ்கூலா சினிமா ஸ்கூல் ஒரே ஸ்கூல். நான் ஃபர்ஸ்ட் சிம்பு சாருக்கு கதை சொல்லும்போது கதை கேட்குற இலாக்கால நெல்சன் தான் உட்காந்துருந்தான். சாரு நெல்சன் இவங்கெல்லாம் தான் அந்த கதையை கேட்கற ஓகே பண்றதுக்கு இவங்க தான் வந்து உட்கார்ந்தாங்க. இலாக்கா பலாக்கான்னு என்ன போடுறாங்க இந்த கேப்ல. கதை கேட்கும் இலாக்கால இவங்க இருந்தாங்க. நான் வந்து கதையை சொல்லி இவனை பார்த்துட்டே இருந்தேன். இவன் என்ன சொல்லி ஏமாத்த போறான். இவன் கரெக்டா அதே மாதிரி பல்ஸ் புடிச்சிட்டான், அப்படியே பூந்துட்டான், கடைசியில ஏமாந்துட்டான். கிளாஸ்மேட்ஸ் 2 பேரும். இல்ல ஆக்சுவலி இவன் சீனியர், 1 இயர் ஜூனியர். என்னோட ஃபெயில் ஆயிட்டான். 2 பேரும் ஒரே வயசு, ஃபெயில் ஆயிட்டான். இவன் சீனியர் சார், 6 இயர்ஸ் சீனியர். இவனை வந்து ரெட் கிளாஸ் வச்சிருப்பாங்க. நான் கீழ நெல்சன் அண்ணான் தான் கூப்பிடுவேன். இப்போ டை வாங்க காசு இருக்கானால அப்படி நீங்க இப்ப குளிச்சுட்டு இதே குற்றாலம் கிட்ட நிக்க கருப்பா இருக்கு. இந்த பக்கம் போய்டும். என்ன வேணா பேசலாம், அதுக்கு இப்படி எல்லாம் பேசலாமா? அருண், இப்போ வந்து ஒரு அரௌண்ட் 10 years பேக் நாளை இயக்குனர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ஸோ நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு தே காட் நோட்டிஸ் தட் ஹோல் கார்த்திக் சுப்ராஜ் ஜென்ரேஷன். தட் இஸ் ஹவு தே கேம் இன் டு ஃபிலிம்ஸ் பை மேக்கிங் திஸ் ஒன். இன்னைக்கு வாட் இஸ் விசிட்டிங் கார்டு மாதிரி கேக்குறீங்களா? லைக் I'm saying என்ன பண்ணனும்? I think still people PM with short films ஒரு இது மாதிரி தான் பண்றாங்க. பைலட் மாதிரி தான் எடுக்கறாங்க. பைலட்டா பண்ணி ப்ரொடியூசர் கிட்ட போய் கொடுத்து அது பிடிச்சிருந்துச்சுனா அது வந்து சில ப்ரொடியூசர்ஸ் are finding that easier to select விஷுவலா பாக்கும்போது அவனால பண்ண முடியுதா, அவன் சொல்ற கதையை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா. அந்த 2 hours film சம்மரைஸ் பண்ணி ஒரு 20 minutes மாதிரி ஆக்கிட்டு அந்த மெயின் எசன்ஸ் மட்டும் ஷூட் பண்ணிட்டு அது பண்றது இப்பயும் ப்ரொடியூசர்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த மாதிரி இருந்தா they do that. அது ஒரு ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. நீங்க பார்த்தா அதை பார்த்துட்டு அதிலே கண்டுபிடிச்சிருவான். நீங்க அட்லீஸ்ட் கதை சொல்லியே ஏமாத்துறதுக்கான சான்ஸ் போயிடும். இப்போ நீ ஓஹோ அது இப்படிதான் வரணும், அந்த சீன் இப்படிதான் வரும், அது தெரிஞ்சு அது பண்ணாம இருக்கிறது ஒரு டைம் பிளஸ். பண்ணீங்கன்னா அவ்வளோ தெரிய மாட்டோம் உனக்கு அந்த மாதிரி. ஈவன் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இப்போ வந்து ஒரு பையன் இருக்கான், ஹி இஸ் ட்ரைங் ஃபார் ஃபிலிம்ஸ். அவன் போயிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி ஆஃப்டர் ஹி லெஃப்ட் மீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இட்ஸ் டூயிங் த ரவுண்ட்ஸ், பீப்புள் ஆர் லவ்விங் இட் அண்ட் நவ் தே டெல்லிங் ஹிம் மேக் அ ஃபிலிம் ஃபார் அஸ். So it's good only. ரெண்டுமே அது நல்லா தான் இருக்கும். ஒருத்தன் என்கிட்ட அசிஸ்டண்டா சேரும்போது ஒரு படமே எடுத்து வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்து காமிச்சான். நல்லா இருந்தது சொல்லி அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவன் மறைச்ச 9 ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன். இதெல்லாம் எங்க வச்சிருந்த அந்த மாதிரி பண்ணிட்டான். இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்றதுக்கே ஷார்ட் ஃபிலிம்ஸ் நம்மளை விட அவங்களுக்கு விஷயங்கள் அதிகமா தெரிஞ்சவங்க தான் வராங்க. Also like being in a good team, casting directors, they also meet talents. ஒரு சாரை மீட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு கான்டாக்ட் கிடைக்கும்.
ஸோ அது மூலியமாக ஹீரோ மீட் பண்ணலாம். ஸோ அங்கே அது ஓல்ட் ஸ்டைல் ஆக்சுவலாக, பட் ஸ்டில் ஐம் சேயிங். முந்தி இருந்து இதெல்லாம் இல்லை சார். முந்திலாம் ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தாங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு ட்ராவல். இப்போலாம் அப்படி கிடையாது. வந்து ஒரு 2 வாரத்திலேயே பார்த்தோன்னே ஓ இவ்வளோதானே அப்படின்னு 75 போடணும் இவ்வளோதானே நாங்கள் போய் எடுத்துக்கிறோம் சார். ஆக்சுவலி டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. அது ஃபிலிம் இருக்கும்போது தான் அந்த டிசிப்ளினும் இப்போ தேவையில்லை, பெருசாக தேவையில்லைன்ற ஒரு ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் சார். எடிட் ஷூட்டில் என்ன நடக்குது, டப்பிங் தியேட்டரில் என்ன நடக்குது, எப்படி மேகசின் டெவலப் பண்ணுறாங்க, எப்படி அந்த இது அது எதுவுமே எல்லாமே தெரிஞ்சிடும். அப்ளிகேஷனோட வெளில போயிடறான், கொடுக்காமலே போயிட்டான். இவ்வளோதான் சினிமா. ஜஸ்ட் இந்த மொபைல் பாயிண்ட் அண்ட் ஷூட் மாதிரி தான். இப்போ கொஞ்சம் அந்த இது டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் இட்ஸ் ஈஸியர் ஃபார் தெம். ஐ மீன் ஈஸியர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க. But I feel that is where the filmmaking levels go down. It suffers. Can you explain that? First படம் நீங்க வந்து அசிஸ்டண்டா பண்ணும்போது you are only observing. Second film you are actually contributing in some way or the other. உன் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம், இந்த சீன் நான் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. I used to zone out a lot. I used to get pulped for it. But by the second film you start understanding it completely, the craft. Then by the third I think you're ready to go. I always say you should assist on 2 films because நிறைய you're imbibing இல்லை. இப்போ நான் மணி சார் கிட்ட வேலை செஞ்சதுலேருந்து வந்து எனக்கு வந்து இந்த டெக்னிக்கலி how to make my how to do a film. I'm talking film language. சும்மா 4 வரி எழுதிட்டு அது வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு டயலாக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபில்மிங் இல்லைல்ல. பிகாஸ் ஆஃப் வாட் ஐ டிட் வித் ஹிம் மை டேஸ்ட் இஸ் பிகம் தட். ஸோ ஐ திங்க் ஒர்க்கிங் வித் அ பிக் டிரெக்டர், இஃப் நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ், இட் வில் டீச் யூ டிசிப்ளின், ஃபோக்கஸ், எப்படி எடுக்கணும், இந்த 60 நாள் எப்படி படம் எடுக்கணும், 100 நாள் 100 பேரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன டைமில் என்னென்ன டிசிஷன் எடுக்கணும். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அந்த ஃப்ரீடம் வந்து அந்த பூதம் வந்து உங்கள் தலையில் இருக்காது. ஸோ ஹாப்பியாக யூ கேன் லேர்ன். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் டிஜிட்டல் அனலாகில். என்னென்னா நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த மேக்சின். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ரிஹர்சல் நிறையா பார்ப்போம். நாங்கள் பிகாஸ் ஐ ஃபஸ்ட் 4 ஃபிலிம்ஸ் ஆர் ஃபிலிம். ஸோ நாங்கள் 10 ரிஹர்சல் பார்ப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 கேன் தான் கொடுப்பாங்க, 4 கேன் கொடுப்பாங்க ப்ரொடியூசர்ஸ். ஸோ ரிஹர்சல் பார்ப்போம், கரெக்டாக பார்ப்போம், டிசிப்ளின் இருக்கும். ஷார்ட்னா எல்லோரும் சைலண்ட் ஆகும், செட்டு சைலண்ட் ஆகும். இன்னைக்கு கேமரா கட் பண்ணுறதே கிடையாது. டேக் செகண்ட் டேக் அப்படியே பேசுங்க, தேர்ட் டேக் அப்படியே பேசுங்க, ரியாக்ஷன் கொடுங்க. So that discipline comes from there. ல இப்போ அந்த 4 கேன்ல தான் நம்ம ஷூட் பண்ணுவேன்ற போது ஃபுட்டேஜ் கூட கம்மியா இருக்கும். சார் நாங்க கவுண்ட் நான் கேமரா பக்கத்துல வந்துட்டு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னுவோம். ஒரு எவ்வளவு போச்சு, 30 ஃபீட் போச்சு. ஐயோ 30 ஃபீட் போச்சா, இன்னும் எவ்வளவு ஃபீட் இருக்கு, அதுக்குள்ள 2 க்ளோஸ் அப் முடிக்கணுமே. இப்படிலாம் நாங்க கால்குலேட் பண்ணி நாங்க வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுவான், கொஞ்சம் ஓட விடுங்க. சென்னை 2010 நாங்களும் ஃபிலிம் தான் சார் பண்ணோம். என்னோட ஃபர்ஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் வந்து ஃபிலிம் தான் பண்ணேன். ஸோ அதனால் வந்து இவங்க சொல்கிற மாதிரி தான் அது. இன்னைக்கு வந்து சில சமயம் எப்படின்னா வந்து இன்னைக்கு நிறைய எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதும் இருக்கு, இன்னைக்கு ஒன்றுமே போலையே இன்னைக்கு அப்படியும் பார்க்குறதே இருக்குது. 2 விதமாகவும் பார்க்குறது இருக்குது. ஸோ ஆனால் அது சென்னை 28ல் மட்டும்தான் அந்த ப்ரெஷர் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா சரண் சில சமயம் வந்து சட்டையை பிடிச்சிருவான், அப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கும் வந்து எடுத்துருவேன் நான் எல்லாம் கரெக்டாக. அப்போ தான் கற்றுக்கிறேன் நான். இப்போ ஆல் மை 80s were like good strong 80s எல்லாம். இப்போ ரஞ்சித் எல்லாம் அதான் ஃபஸ்ட்டு படம். ரஞ்சித், ஸ்ரீபதி நல்ல டீம் இருந்தானுங்க எல்லாருமே. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படம்டா, கொஞ்சம் பார்த்து சார், நீங்கள் ஒன்றுமே நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், நீங்கள் இது ஒன்றுமே கிடையாது சார், சிம்பிள் சார். எனக்கு பயம். அதுக்கப்புறம் நான் எடுத்தது இல்லை. சரண் வந்து என்ன சொல்லிட்டான்னா வந்து, நீ பண்ணுவிடா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி, இவன் வேறு நம்புறானே, எனக்கு ஒழுங்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு. என்னன்னா ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ அது பிரச்சனையும் ஆகிடக்கூடாது, சென்சிட்டிவாக வேறு. அதனால அந்த பயம் வேறு இருந்தது. ஸோ இவர் சொன்னதான் அந்த ஃபிலிம் ஞாபகம் வந்து நிறைய போயிடுச்சு. ஃபிலிம் எவ்வளோ சீன் போச்சு, இவ்வளோ சீனுக்கு இவ்வளோ. சரி, ஓகே. ஆமாம், உங்களுக்கு ஃபைனல் 16,000 ஃபீட் தான் ஃபைனல் ஃபிலிம்னா யூ கேன் கோ அப் டு 45,000 ஃபீட். அவ்வளோதான் ரேஷியோ. அதுக்கு மேலே போச்சுன்னா கால் வர ஆரம்பிச்சிடும். மேனேஜர் ப்ரொடியூசர் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் இல்லை, வர வைக்கணும். நாங்கள் லேப்லேருந்து வர வைக்கணும். இப்போ 4 முடிச்சு போச்சு, 4 தான் வந்திருக்கோம். இதுக்கு மேலே வரணும்னா வந்து இல்லை சார், அதில் வந்து சார் அதில் நைட் ஸ்டாக் தனியாக இருக்கும், டே ஸ்டாக் தனியாக இருக்கும். அந்த நைட் ஸ்டாக் ஆமாம் முன்னாடியே சொல்லணும். ஷூட் பண்ணுற ஃபுட்டேஜ் எல்லாம் கேனில் மாற்றணும்னா ஆர்டர் தான் 2 lakhs லேப்ல எல்லாம் இருக்காது, ஜப்பான்ல இருந்தால் வரணும். எங்களுக்கு ஆர்னி கண்டம்ல ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து 3.5 minutes சார். அந்த இது ஃபர்ஸ்ட் ஷாட், இஃப் யூ ரிமெம்பர், அந்த ஒரு இது இருக்கும். அப்போ வந்து 4 minutes தான் ஒரு கேன் வரும்.
அது டேக் வந்து உங்களுக்கு இன்னும் இல்லை அவருக்கு தெரியும். வாட் ஹேப்பன்ட் வாஸ் அது ஒரு 13 டேக்ஸ் போச்சு. ஸோ 13 டேக்ஸ்னா 13 கேன்ஸ். ஐயோ யோசிப்பாங்க அதே சேனல் தான் அங்க அப்படியே பாத்து இல்ல ரெண்டாவது டேக் அப்புறம் டேய் நீ எங்க என்ன வேணா பண்ணி தொலைங்கடா நான் போறேன் சொல்லி ஓடிச்சு. சரண் நெஞ்ச பிடிச்சிட்டு டேய் டோன் பண்ணி தொலைங்க எத்தனை கேன்றா இன்னும் ஒரு 10 வந்தா கரெக்டா இருக்கும். 10 இல்லை பட் என்ன தெரியுமா சார் பியூட்டிஃபுல் ஷோ ஒரு சீரியஸ்னஸ் இருந்தது சார். எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது சார். டிசிப்ளின். நாங்கள் ரிஹர்சல் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இப்போ வி வாண்ட் ஸ்டில் வி ட்ரை டு ஃபாலோ ப்ராக்டிஸ். முதல் நாளே நாங்கள் சீனை படித்து டைலாக்லாம் என்ன கிளியராக எழுதிட்டு இப்போ ஷார்ட் டிவிஷன் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் இவ்வளோ தான் வரும். இந்த ஒரு கிளாப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஷார்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ரா ஷார்ட் போக மாட்டோம். வி டோன்ட் கோ ஃபார் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ். ப்ரிசைஸாக இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த ஒரு 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 டிசிப்ளின் இருந்ததுன்னு நினைக்கிறேன். யா டெஃபினெட்லி இட் ஹெல்ப்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து எடிட் பண்ண சொன்னா அந்த எடிட்டர் சாவறான் இப்போலாம். ஆக்சுவலி ஸோ சீரியஸ்லி நம்பர் ஆஃப் But you are a digital era filmmaker. Like இதுவே ஃபிலிம் போட போட போடி பண்ணியிருக்கேன். ஃபிலிம் தான். வரல சார். பழைய ஆளுங்க சார் நாங்களாம். அதான் ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிட்டாப்ல 2007 I also சார் சட்டை தான் சார் புதுசு. நான் 3 பேருமே 2007 எல்லாமே 2007 சார். பழைய பேட்ச் 777 எல்லாம் டை 2000ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்பா 20 இயர்ஸ். நான் 2000 ஸ்டார்ட் பண்ணேன். 2000 ஸ்டார்ட் பண்ணேன் assistant. நானும் 2000. நீங்க வந்து பிரியதர்ஷன் சார். ஆமா 2000 assistant director. ஆமா. அவங்க 2000 மணி சார் பிரியதர்ஷன் சார். யா 2000ல ரெண்டு பேரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் பிரியதர்ஷன் சார் மணி சார். யா ஆமா assistant director. 20 years. யா So the directors that are women, இப்போ வந்து even after so many years we are finding very few in this industry, yeah. Whereas in relatively even in Bollywood there's a slightly more or you can name at least 10 names of people. What is that due to? ஐ திங்க் பீப்புள் டோன்ட் கம், கேர்ள்ஸ் டோன்ட் கம் இன். வர்றது வந்து கம்மியாக வர்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து தாக்கு பிடிக்கணும், இங்கே இருக்கணும். ஸோ மெனி திங்ஸ் இல்லை, கல்யாணம் ஆகும், நடுவில் குழந்தை வந்துடும். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஹேப்பன் பிஃபோர் ஐ என்டர்ட் ஃபில்ம்ஸ். ஸோ ஐம் ஓகே. பட் ஃப்ரம் ஃபிசிக்கல் ரீசன்ஸ் டு சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் டு இமோஷனல் ரீசன்ஸ் ஸோ மெனி திங்ஸ் தட் ஸ்டாப் யூ ஃப்ரம் என்ட்ரிங். அது ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்கும்போதே ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா காஸ்டியூம் கண்டினியூட்டி அங்கேயே அந்த இது வருது. ஐ யூஸ் டு ஃபைட் தட். ஐ யூஸ் டு ஹேட் தட். ஐ யூஸ் டு பி ரன்னிங் வித் த பாய்ஸ். ஸோ you have to fight it. Yeah, it's there. That patriarchal world is there and the male domination is there. அதை வந்து நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி தான் வரணும். Even now in sets you find many more ADs who are women, இல்லையா? Yeah, like compared to earlier. Yeah, so you see more female filmmakers. So all the first ladies in Bollywood are full female தான். That's why you have more female filmmakers over there. There. But இங்க வந்து அது you are saying it will take some more time. It will take because இப்போதான் வர இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்காங்க இப்போ உங்க டீம்ல இருந்திருக்காங்க, மணி சார் டீம்ல, ராஜீவ் டீம்ல, எங்க எல்லா படத்துலயும் இருக்காங்க சார். Very few directors are like that, no? So மேபி அதான் சார் இந்த பர்சியூ பண்றதுக்கு வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸும் வந்துடும் இல்லையா. ரொம்ப நாள் அவங்க வந்து வெயிட் பண்ணி திடீர்னு கதை ரெடி பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு ஒன்று பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மான்னு சொன்னா இதோப்பா கதையை பண்ணிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. சரி பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் கதை பண்ணுப்பா அந்த மாதிரி இருக்கும். you have to stay for a long time, buddy. It takes forever. It will take forever now. What do you mean? So நான் வந்து first my entry industry-குள்ள வந்து மித்ர my friend எழுதுனது. Right. I joined as a department head. I was a writer. அதுக்கப்புறம் அங்கே தான் கிளாப் கொடுப்பேன், அது காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்ப்பேன், எல்லாமே everything. I do everything. Then after that I joined Mani sir. So when was this? 2000 I'm saying. What is today? 2012. Sorry, 2021. I'm sorry, 2021. So it's like 21 years I've been there. 21 yearsல வந்து so many things have happened. Kids have grown up, kids have gone to school, I've been married, I'm married. So many things are there. அதெல்லாம் வந்து given-ஆ இருந்தது. அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு வலுக்கட்டாயம் இருந்தது. அது வந்து I kind of fulfilled it. I'm saying, like, Venkatesh always says, your husband is great, he's letting you go do this அப்படின்னு சொல்லிட்டு. So I always fight with him. அது என்ன அவர் விடுறாரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இதையும் பண்ணுறேன் அதையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது it's a problem, yeah, it is a problem. But there's no doubt. But we should take the stage to really appreciate ma'am for what she has done. We really have to appreciate because சார் ஒரு சின்ன ஒரு காரை வச்சு ஒரு கதை பண்ணி அந்த காரை போயிட்டு வா பேக்ல போயிட்டு வான்னு சொல்றதே ஒரு விஷயம்.
ஃப்ளைட்டை வந்து இப்போ எப்படி இருந்திருக்கும் ஃபீல்ட்ல யோசிச்சு பாரு, ஏய் நீ போடா பேக் போ, ஒரு ஏரோப்ளேனை பின்னாடி தள்ளி முன்னாடி தள்ளி அந்த மாதிரி ஒரு விஷன் ஒன்று பண்ணி அதை யோசிச்சு அதை ஒரு படமா எடுத்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு மேம். சீரியஸ்லி மேம் மாஸ், இதுவே அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலி அதுவும் ஒரு மாஸ். பிக் ஹோப் ஃபார் விமன் டைரக்டர்ஸ். ஆக்சுவலி ஒரு பெரிய ஹோப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவங்களும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வர முடியும், ஒரு ஏ லிஸ்ட் ஆக முடியுன்றது பெரிய ஹோப் இல்லை. Right. So the Bollywood experience, has it started? Yeah, it started. It started. Is there any difference அதுக்கும் அங்க ஆப்ரேட் பண்றதுக்கும் தமிழ் சினிமா ஆப்ரேட் பண்றதுக்கும்? ஆக்சுவலி நான் என்னோட ப்ராசஸை எடுத்துட்டு போறேன், அவங்களுக்கு பிடிக்குது. ஸோ பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஐ ஃபைண்ட் them very very disciplined. The people that I'm working with, they're extraordinarily disciplined. Abundancia, you know them, right? They made Airlift, Toilet Ek Prem Katha, Sherni and all that. So அவங்க வந்து they make great content. So I don't have to fight battles. இங்கே ஒரு ஐட்டம் நம்பர் இல்லை, இங்கே ஒரு அது வெயி இது வெயி அப்படின்னு சொல்ற இது கிடையாது. ஸோ பேட்டில் சேஞ்சஸ்லாம் பண்ணணும் மேம், அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இல்லை. லென்த்து குறைக்கணும், அது நானாக ஃபீல் பண்ணது. ஸோ ஃபியூ திங்ஸ் ஐம் ரிமூவிங். ஸோ மற்றபடி எந்த ப்ரெஷரும் கிடையாது. when you have a successful film, pressure. And also sir, what I, because I'm also seeing some Indian films, என்னன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க சார். ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும், எங்களை எக்ஸ்டர்னல் கொடுக்க முடியும் அவங்களுக்கு சப்போர்ட். காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும் சரி, ஒரு டைலாக் ரைட்டர், ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ரைட்டிங்க்கு அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இன்னொன்று டெவலப்மெண்ட்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து இங்கே இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட வர, ஐ மீன் லைக் ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அடுத்த 6 மாதத்துல ஷூட்டிங் இல்லை அடுத்த 3 மாதத்துல ஷூட்டிங். ஹவு டு யூ டூ தட்? அது வந்து அங்கே புரிஞ்சுக்கிறாங்க. டெவலப்மெண்ட் டேக்ஸ் ஹெல்திலி 3 months 3 years அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தே ரெடியாக வச்சுக்கணும், நாங்கள் அப்படியே வச்சுக்கணும். அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம போயிட்டு பண்ணிடணும் படம். அது எப்படிங்க, அது எனக்கெல்லாம் முடியல. ஸோ பட் அவர் தான் 3 months அப்படிங்கிறாரு ஈஸியாக. அது என்னோட ஒரு டிசிப்ளின் இல்லை அவ்வளோ, எனக்கு அதுக்கு மேலே அதில் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். that's his process. அவருக்கு 3 மாதம் எடுத்து நான் நம்ம பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இன்னைக்கு முடிச்சிடணும் கதையை அப்படி சொல்லி அதுக்கு அப்படியே நானும் வச்சுப்பேன்ப்பா, ஆனால் வராது. இல்லை மேடம், நான் எது வருதோ அதோட லாக், அவ்வளோதான். இவன் இவ்வளோ போதும்டா, இன்னைக்கு சாப்பாடு முடியுதோ அதோட. ஆமாம், 40 மார்க்ஸ்னா அதோட கட்லெட், அதுக்கப்புறம் பேப்பர் கொடுத்துருவேன். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். what can we expect in 2022? எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான ஒரு லைஃப் இருக்கணும். இந்த கொஞ்சம் மாஸ்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ அவங்கள விற்கிறதா சொல்லி எடுக்க வச்சாப்புல அவ்வளோ இதில் இருக்கு. இல்லை நிஜமாவே வந்து ஒரு ஐ திங்க் அந்த இப்போ என் வீட்டில் குழந்தைங்கள்லாம் வந்து இப்போ ஸ்கூலுக்குலாம் போக முடியாமல், ஐ திங்க் ஸ்கூல் சரி that's the age இல்லையா, அவங்களுடைய ஃபன்னான அது அந்த எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப இப்போ லாஸ்ட் 2 years தியேட்டர் ஆல்சோ தியேட்டர்ஸ் we missing. நிஜமாவே கிளியர் இருக்கறனால நீங்க ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. அத சொல்றேன். பாவ ஸ்கூல்ல மிஸ் பண்றாங்க, சார் மிஸ் பண்றாங்க. சோ எல்லாரும் வெளில போணும்ங்கறது ஆசை தான், ஆனா யாராலயும் வெளில போக முடியாம எல்லாம் ஒண்ணா இருக்கோம். பட் ஐ திங்க் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் we have to be more spread love நினைக்கிறேன். ரொம்ப ஹேட்ரேட் தான் ஜாஸ்தி இருக்கு எல்லார் மேலயும். எதுக்கேத்தாலும் ஒரு ஹாப்பி பர்த்டே போட்டாலும் திட்டுறானுங்க கீழே. அதனால வந்து ஹாப்பி பர்த்டே போட்டு திட்டுறாங்களா? ஹாப்பி பர்த்டே நீ எல்லாம் சொல்லி அவனே போடா டேய் அப்படி சொல்லி சும்மா சார் அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே போடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். எனக்கு நிறையவே தெரியும். நான் இவ்வளவு வருஷத்தை பண்ணிட்டு இருக்கேன், நிறையவே தெரியும். Obviously Daddy, how do you handle criticism? You get used to it. See, I'm no, I'll tell you a very simple thing. Like, see, there's one very zen thing here. Like, see, if I'm criticizing his film, somebody will do that to my criticism, yeah. Because it's like as long as, but the only difference is நான் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் நல்லா இல்லன்னு ஒரு பொலைட்டா சொல்லுவேன். அவங்க வந்து ஒரு வேற லாங்குவேஜ். என் படம் பிடிக்கலன்னு சொன்னேயா, அதுல பொலைட் என்ன இருக்கு? பிடிக்கலனா பிடிக்கலதான். I didn't say I disliked it. I said it didn't work fully for me. That's it's a different thing. சூரே போட்ரு. ஆமா. கேமராவ ஆஃப் பண்ணுங்க. இமிடியேட்டா இது மேல என்னன்றத பேசிட்டு அப்புறம் பேசுவோம். கில் பில் இன்டர்வல் பிளாக். பின்னாடி பாருங்க. உங்களுக்கு எப்படி ஒரு ஃபில்ம் வொர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் வேற வேற ஜானர்ல டைரக்டர்ஸ் நாங்க உங்களுக்கு கேக்குறோம். வந்து எல்லாரும் வேற வேற ஜானர் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் இங்க இருக்கோம். சோ உங்களுக்கு
எப்படி ஒரு ஃபிலிம் ஒர்க் ஆகும்? எந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம் நீங்க இது வரைக்கும் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க? ஒரு கிரிட்டிக்கா இருக்கணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் அந்த ஓல்டு அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோ மாதிரி ஒரு டயல் இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா உடனே அந்த இப்போ நான் ஒரு புலிகேசி மாதிரி ஒரு படம் பார்க்குறேன்னா உடனே அந்த ஜோனுக்கு போயிடணும். இப்போ நான் மாநாடு மாதிரி ஒரு படம் பார்க்குறேன்னா உடனே அந்த ஜோனுக்கு போயிடணும். சரி, நான் வந்து கமல் ரஜினி படம் பார்த்து தானே வளர்ந்தேன். நான் ஒன்றும் பெருசாக ஒரு 5 வயசுலேயே பர்க்மன் டார்கோவ்ஸ்கிலாம் போய் பார்க்கல. இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் ஊர்னது தானே. பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பேட் கமல் ஃபில்ம் அண்ட் அன் அபூர்வ சகோதரர்கள். அது நம்மளுக்கு தெரியுது இல்லை. ஐ திங்க் யூ ஹாவ் டு லைக் சினிமா ஆஸ் லவ் சினிமா ஆஸ் எனி திங். ஸோ எனக்கு ஃபாரின் ஃபிலிமும் பிடிக்கணும், இதுவும் பிடிக்கணும், நம்ம ஊர் படமும் பிடிக்கணும். இல்லை இப்போ சூரியரை போட்டு நீங்கள் எனக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகலைன்னு சொன்னீங்க தெரியுமா? எது உங்களுக்கு ஒர்க் ஆகல? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ கேன் டெல். யா நோ சும்மா ஜெனரலா. நோ ஜெனரலா I'll tell ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த ஏர்போர்ட் சீன் வந்து ஒரு ஓவர் மெலோட்ராமேட்டிக் அந்த மாதிரி இருந்தது. அந்த அவர் வந்து கைண்ட் ஆஃப் திங். Now because அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டோன் இருந்தது, இந்த டோன் வந்து திடீர்னு எங்கேயோ ஒரு ஹையா போன மாதிரி இருந்தது. whereas I've told her myself, Iruthi Sutru is a fantastic film. It's like an amazing film because even when the conflicts are happening, அது எல்லாமே ஆர்கானிக்கா இருக்கு. அந்த படத்துல வந்து it's one of the best written films I've seen. You co-wrote it with somebody, right? I wrote it. Yeah, he did the dialogues. Yeah. But அந்த படத்துல நீங்க என்ன பாத்தீங்கன்னா நிறைய ஈவென்ட்ஸ் நடக்கும். பட் எல்லாம் அப்படியே ஆர்கானிக்கா வந்து அப்படியே வந்து பியூட்டிஃபுல்லா வந்து from the beginning till the end, and you'll be crying at the end and that kind of a thing. இதுல வந்து I didn't get that feeling. But Baddy, everybody's favorite scene is that scene actually. So it's working with the audiences. It is probably. So நான் என்ன ஒரு I mean I don't know why this conversation has turned to me, but this is like but yeah, like எனக்கு I'll tell you one thing. See, எனக்கு வந்து I say that it's not working for me. See, I'm not one of those things say இது நீங்க one time பார்க்கலாம், இது 2 times அத நான் சொன்னதே கிடையாது. because எனக்கு வந்து உங்க டேஸ்ட் தெரியாது, எனக்கு என்னோட டேஸ்ட் தான் தெரியும். It's a perspective. So it's my idea of what it is. இப்போ தலைவி some parts really work for me. Like I thought Kangana was a good fit. There were many people who said அது எது கங்கனா ரனாவத் காஸ்ட் பண்ணாங்க, அவங்க வந்து ஜெயலலிதா மாதிரியே இல்லையே. I said அவங்க ஜெயலலிதா மாதிரி ஃபேஸ் கட்டுக்காக சூஸ் பண்ணல, but sometimes she was doing a very good mimicking of certain we're trying to create an aura of her. That's of thing. So but இது வந்து that's what I intend to do actually. அதான் so அவங்க மிமிக் பண்ணாம ஒரு இது வந்தது. So I don't know, it's like it's நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பிடிக்கலனா பிடிச்சதுனா that's very different. That's great. That's like a thing because at the end of the day I think we all love films, which is why we're gathered here. We don't dislike any particular genre. And I think நீங்க வந்து ஒரு genre பிடிக்கலனா அந்த படத்தை நீங்க ரிவ்யூ பண்ணக்கூடாது because you cannot enjoy it at all. உங்க சென்னை 28 பார்க்கும்போது I wrote a long review because it was like it just blew me away. It was like when I saw Doctor அவர்கிட்ட அவ்வளோ பேசினேன் அதை பற்றி. I was just so amazed by that movie, by how it was done. When I saw this one, I called you when அந்த பாவக்கதைகள் அவரோட எபிசோட் பார்த்தோன்னா I said, you amazing. நான் நவரசால வந்து அரவிந்த் சுவாமியோட ரௌத்ரம் பார்த்தப்போ I was like totally shocked because ஒரு first time director இவ்வளோ அழகா ஒரு இது I mean not that they cannot do, but I've never thought of Arvind as a director. I called him and I told him this is like just amazing. So I just think I'm very passionate about films and I think Sudha is a friend. So the thing is I can tell her that some things work for me and some things don't work for me. Just like tomorrow if I write a film or I direct a film, she's going to be frank about it with me. And I think இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க பண்ண சொல்லாரு, எனக்கு மாநாடு அவ்வளோ பிடிக்கலன்னு, நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு? சரி விடு, அடுத்தது பார்ப்போம். அதான் அவ்வளோதான். 2022 அவர் சொன்னாரு and then suddenly the topic turned towards me. Now back to you. So what would you like? You think audiences are going to come back like no, it's much needed, sir. That's what I feel personally. I think no, but needed not, but what is your personal? I think still that ஒரு ஃபியர் இருக்கு because என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒன்றும் ஒரு ஃபியர் இருக்கு because second wave was lot of people lost their lives. ஒரு சின்ன ஃபியர் இருக்கு. again the saying Omicron and few things 2022 February பீக் போப்பன்னு சொல்லிட்டு இருக்காங்க. Definitely that fear is there, but irrespective of that we want people to come to theaters and good film has to run, right, and good content has to do well. இதெல்லாம் கண்டிப்பாக விஷ் லிஸ்ட் அது.
டெஃபினட்டாக நடக்கணும் பிகாஸ் லாட் ஆஃப் பீஸ்ட் பீப்புள் வருது ஹாப்பி எப்போ சார் வரீங்க ஏப்ரல் ஏப்ரல் 14th. பீஸ்ட் படம் பண்ணுவீங்களா? தெரியல சார். So this all wish list, sir. So definitely it's all a step. Good great films are coming next year, sir, and I think we are in for a treat நினைக்கிறேன். ஆமா. I think a lot of good films. Yeah, I think as long Vikram as- is coming. Yeah. Vikram, actually I'm very excited about that because our in this phase I call it Kamal 2.0. Our he signed up a lot of like interesting directors, and I'm really looking forward to that because in like in the Kumaraja சொன்ன மாதிரி ஸ்கூல்ல ரஜினி ஃபேனா கமல் ஃபேனா I was always a Kamal fan, so that was like Seriously waiting for how he has handled Thalapathy. You know, that's, அவரோட ஹியூமர் இஸ் ஹியூமர். ஐ திங்க் இட்ஸ் கோனா பி see நான் ஒண்ணுமே கேட்கல, அவர்தான் உங்களை ஏதோ இல்ல இல்ல அதுக்கு பதில் சொல்றது ஒண்ணும் இல்ல. ஏதோ பீஸ்ட் அப்டேட் கொடுக்கலாம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். காத்து வாக்குல is coming. I am dying to watch Yes, that. காத்துவாக்குல. ஏய் காத்துவாக்குல how many songs is there in காத்துவாக்குல? 7 பாட்டு சார். வெறும் பாட்டு தான் அந்த மாதிரி. ஒரு மியூசிக்கல் ஆல்பம். And two my favorite actors. ஆஹா. அதான் அது அகைன் ஒரு இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் Experimental. அந்த மாதிரி 7 சாங் வச்சிருக்கீங்க சார். சார் காதல்லாம் வீட்டுல சொல்லிருக்கீங்க. சார் ரெண்டு கேர்ள்ஸ் லவ் பண்றது எக்ஸ்பெரிமெண்டா இல்லையா? இல்ல இல்லவே இல்ல. கேமராலாம் இருக்கு. so ஜாலியா அந்த மாதிரி ஒரு அதான் சார் ஒரு ஃபீல் குட் ஃபில்மா ட்ரை பண்றோம். அந்த டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. It's காத்துவாக்குல very very lovely title. It's and that is the story also sir. It doesn't have a like அவ்வளவுதான் காத்து வாக்குல 2 காதல் அதான் படம். right. ஸோ 2022ன்னு சொல்லும்போது இப்போ என்னன்னா எனக்கு எப்படி சொல்றது, இப்போ சாரோட ஃபில்ம் இப்போ வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து பயங்கரமான ஹோப் தான், செம்ம ஹாப்பி. இப்போ என்ன ஆகும்னா இன்னும் நம்மளோட ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறைய பேரோட ஃபில்ம்ஸ் எல்லாமே இன்னும் அதிகமாக வரணும், நிறைய பார்க்கணும், அதுலேருந்து சிலதெல்லாம் எடுத்து உருட்டி வேற மாதிரி நாங்களாம் ரெடி பண்ணோம் அப்படின்றது ஒரு பக்கம். அப்புறம் இந்த கொரோனா கோவிட் அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்கிறதுக்கு முதல்ல போர் அடிச்சிருச்சு சார். ஏன்னா பிகாஸ் அது மொனாட்டனஸாக இருக்குது அதோட தாட்ஸ் அகைன் அண்ட் அகைன். இப்போ நம்ம சொல்லும் போது கூட ஃபர்ஸ்ட் 2022 சொன்னோடனே உடனே ஓமிக்கிறான் அதெல்லாம் சார் இப்போ முந்தி ரிலீஸ் ஆகிற படத்துக்கும் இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்குமே நீங்கள் ஓப்பனிங் நம்பர்ஸாகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஸோ பீப்புள் ஆர் கம்மிங், பீப்புள் லைக் வாட்சிங் ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர். ஸோ லெட் அஸ் ஆல் நம்ம வந்து என்டர்டெய்னிங்காக சூப்பராக அமேசிங்காக ஃபில்ம்ஸ் பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்கான வழி ஏதோ ஒன்று வந்துருச்சு சார். இப்போ தியேட்டர்னு ஒன்று இல்லைன்னா டக்குன்னு ஒரு ஓடிடின்னு வந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்ம சினிமாவியோவில் அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்ன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து காப்பாற்றி கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா என்னன்னா ஆஸ் டிரெக்டர்ஸ் அவ்வளோ ஃபில்ம் மேக்கர்ஸாக என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ், ஜாலியான கண்டென்ட், நைஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியும் வி வில் கீப் கிரியேட்டிங் இட். யாராச்சும் வந்து அதை எடுத்து மக்கள் கிட்ட வந்து சேர்த்துருவாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். 22 23 எவ்வளோ நாள் ஆனாலும் திஸ் ஹாஸ் டு பி த ப்ராசஸ். தட்ஸ் ஆல். ஃபர்கெட் அபவுட் எவ்ரிதிங் எல்ஸ். எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணணும். நிறைய படம் what is your plan? 22 பிளான். To watch good films in theaters and right. yeah obviously அது ஒரு பக்கம் நடந்துட்டே தான். நீங்க அடுத்த படம் டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார் அப்படியே போயிட்டே இருக்கு. So your 3-month period will come after that. அது ஜனவரியில ஸ்டார்ட் ஆகும். ஜனவரி இப்போ இது இருக்குல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அந்த டைம்ல யூ வில் ஸ்டார்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் சார். ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் இல்லடா, ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுதான் ஐடியா ஒர்க் பண்றேன். இல்ல சொல்லிட்டான், வாய் தவறி சொல்லிட்டான். So you have the last word then. So what is your So I have a bucket list. அது என்னன்னா சூர்ரை போட்டு ஹிந்தி தியேட்டர்ல பார்க்கணும் எனக்கு. அவ்வளவுதான். எங்க லிஸ்ட்ல நாங்களே இது. Thank you. Right. அது வேணும் எனக்கு. Because I really missed the theatrical release. Thank you all so much. This was so much fun. Thanks everyone. Thank you.